நவரசம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்கள் அனைவரின் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருடா வருடம் மகளிர் தினங்களை கொண்டாடி கொண்டுதான் வருகிறோம். உழைக்கும் மகளிருக்கான தினத்தை தான் நாம் மகளிர் தினமாக கொண்டாடி வருகிறோம். உலகம் முழுவதும் இந்த நாளை மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்திலே இன்றைக்கு மகளிராகிய நாங்கள் இணைந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகளை குறித்து உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது நம் மத்தியில இருக்கிற சீதாலட்சுமி ஐயப்பன் அவர்கள் ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், பல்வேறு விருதுகளை பெற்றவர், பல உலக சாதனை நிகழ்வுகளிலே கலந்து கொண்டவர். அவர்களும் நம் மத்தியிலே சூரியகலா அவர்களும் நடன ஆசிரியர், அழகு கலை நிபுணர் அவர்களும் நம் மத்தியிலே இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சியிலே நம் கடந்து வந்த பாதைகளை குறித்தும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதான காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று பல்வேறு பணிகளிலே பணிபுரிந்து பெண்கள் ஆளுமை திறம் மிக்கவர்களாக இருக்கின்ற இந்த கடந்து வந்த பாதைகளை குறித்து நாங்கள் கலந்து உரையாட இருக்கின்றோம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற வாக்கின்படி நாங்கள் பிறந்தது மங்கையராய் இருந்தாலும் கடந்து வந்த கடினமான பாதைகளில் எப்படிப்பட்ட சிக்கல்களை நாங்கள் மேற்கொண்டோம், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எங்களை தடுத்த கஷ்டங்களை நாங்கள் மேற்கொண்ட விதங்கள், இதை குறித்ததான காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மகளிர் தின ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக எங்களுடைய சாதனைகளை நாங்கள் நேயர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கும் கேட்கின்ற பெண்களுக்குமான ஒரு படிப்பினையாகவும் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகவும் இந்த நாள் இருக்கும். ஏனென்றால் உழைக்கும் மகளிர் எப்பொழுதும் உழைத்துக் கொண்டுதான் இருப்போம். நாம் ஒரு நாளும் வீட்டிலே சோர்ந்து திரிவது இல்லை, சோர்ந்து இருப்பது இல்லை. இருந்தாலும் கூட நம்முடைய உழைப்பு, நம்முடைய மகளிர் தின நிகழ்ச்சியிலே இந்த ஒரு கலந்துரையாடல் மூலமாக மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி முடிவு செய்யப்பட்டு நமக்காக வழங்குகின்றோம். இப்பொழுது முதலாவது நம் மத்தியில இருக்கிற திருமதி சீதாலட்சுமி ஐயப்பன் அவர்கள் தான் கடந்து வந்த பாதைகளை நம்மோடு கூட சோராசியமாக பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். நம்ம தோழிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் உங்க சொன்ன மாதிரி மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த இதுல நம்ம மங்கையா பிறந்துட்டோம். ஆனா அது தவமா இல்லையா, அவங்களுக்குடைய கஷ்டத்தை கொடுக்குதா இல்ல நல்ல தவத்தை தான் தவம் பெற்று அவங்க பலன் அடைஞ்சாங்களான்றத எடுத்துக்காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்றாங்க. இப்ப நாம சொல்றதுக்காக வந்திருக்கோம் ஒவ்வொரு இதுல இருந்தோம். இப்ப நான் ஆசிரியரா பணியாற்றிருக்கேன். ஆனா எனக்கு கலைத்துறை ரொம்ப எழுதுறதுக்கோ, கவிதை எழுத, பாட்டு எழுத, இதெல்லாம் எழுத ரொம்ப பிடிக்கும். நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது திருமணத்திற்கு முன் என்னுடைய வீட்லயோ எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நான் தொழிலா செய்யணும் போது ஒரு தடைக்கல். அந்த தடைக்கு யாரும் எனக்கு ஒரு ஆர்வம், ஏன்னா எழுதணும், இதை எழுதணும், கவிதை எழுதணும், கட்டுரை எழுதணும்னு சொல்லிட்டு அந்த இதுல இது யூஜி படிக்கும் போது நான் பண்ணுவேன், நிறைய கவிதை எழுதிட்டு இருப்பேன். பள்ளியில படிக்கும்போது என்னன்னா நான் என்கிட்ட இந்த திறமை இருக்குன்றத நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என் பள்ளிக்கு வந்த கல்வி அதிகாரி ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. என் வகுப்புல வந்ததும் எல்லா மாணவர்களையும் பார்த்து ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் முன் வரிசையில இருந்த எனக்கு ஒரு கதை எழுதி நான் கொடுத்தேன். எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு கரடி பத்தி ஒரு கதை எழுதி கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு சொன்னார், இது எந்த புக்லமா வந்துச்சு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இந்த எந்த புக்லயும் வரலைங்க ஐயா, நானா தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பரவாயில்லையே ரொம்ப அழகா எழுதுனேன்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ஹீரோ பென் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அப்ப நான் படிக்க காலத்துல ஹீரோ பென் வாங்கின பெரிய விஷயமா நினைப்போம் இல்லைங்களா? அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் வகுப்புல இருந்த தமிழ் ஆசிரியர் எனக்கு என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப பாராட்டு. அது அவ மட்டும் இல்லை சார், அவ பாடும்போது கூட நான் பாட்டு போட்டியில கலந்துக்கணும்னா கூட பாரதியார் பாட்டு பாடுறோம், பாரதாசன் பாட்டு பாடுறோம், எல்லாம் சினிமா பாட்டு மட்டும் நான் பாடுவேன். அது எனக்கு நானா செஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒரு இது எழுதி பேசுறோம்னா கூட நானா எழுதி பேசுவேன். நமக்கு யாரும் எழுதி, நான் தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணுதான், நம்ம யாருமே கேட்கற மாதிரி இருக்குது, நானா எழுதி பண்ணுவேன். அப்ப அவரு அந்த பெண்ணை கொடுத்தா இருப்பாங்க, அந்த பேனா வாங்கின பாருங்க கையில. அப்ப அவர் சொன்னாரு, ரொம்ப அருமையா எழுதிட்டு வர, நீ எழுதுறதை நிறுத்தாதேன்னு சொன்னாரு. அப்ப என்கிட்ட ஒரு திறமை இருக்குன்றத அந்த 6ஆம் வகுப்புலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே இந்த கட்டுரை போட்டிக்கு எனக்கு எழுதி கொடு, கவிதை போட்டிக்கு எழுதி கொடு என்கிட்ட கேட்பாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ நம்மளால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிப்பேன். அதுதான் என்னுடைய முதல் ஆரம்ப இதுவே. அது ஒரு படியா வளர்ந்து வாரமலர், சிறுவமலர் எது இருந்தாலும் கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், சைக்கிள்ல போயிட்டு லைப்ரரிக்கு போயிடுவேன். தினமும் லைப்ரரிக்கு எனக்கு டைம் கிடைச்சா நூலகத்துக்கு சொல்றேன். எனக்கு இது ஒன்று பழக்கம் உண்டு.
போனோன்னா முதல்ல எடுத்து பார்ப்பேன். நம்ம இந்த வாரமலர்ல வந்துச்சா, இந்த சிறுவல் மலர்ல வந்துச்சா, கவிதை வந்துச்சுன்னா அந்த புத்தகத்தை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்பாட்ட காட்டுறதுக்குள்ள என்னுடைய சைக்கிள் அவ்வளவு பறக்கும். அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஒரு இது படிச்சிருக்கோம், நம்ம அது என்னன்னே தோணாது. ஆனா மத்தவங்க வந்து அதுல ஆர்வம் இருக்கும், ஐ சூப்பரா பண்ணிருக்கேன், ஆர்வம் இல்லாத ஏதோ ஒரு இதுன்னுவாங்க. ஆனா நமக்கு ஒரு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். முதல்ல எழுத்தை அச்சில பாக்குற அந்த சந்தோஷம் இருக்குது ரொம்ப இதா இருக்கும். நான் அப்ப இருந்து அந்த கவிதைகள், அதுக்கப்புறம் வந்து நான் எழுதி போட்டு அதுக்காக எனக்கு பாராட்டு கொடுத்தாங்க சின்ன சின்ன பேப்பர், அதெல்லாமே அப்படியே கட் பண்ணி இன்னமும் வச்சிருப்பேன் நான். ஏன்னா அது என்னுடைய ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் எந்த கவிதை எழுதினாலும் போட்டி எழுதினாலும் அப்பாட்ட காட்டுவேன். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொரு பூர்வா சொன்னா கூட எனக்கு தோணாது. ஆனா நம்ம பாராட்டுவதும் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு கொஞ்சம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. அப்போ அந்த துறையிலே போலான்னும் போது இதுலயே போனோம்னா அது ஒரு அந்த அளவுக்கு உனக்கு வருமானம் வராதுமா, உனக்குன்னு ஒரு நல்ல இது தெரிஞ்சுக்கணும், உனக்கு வருமானம் வர தொழிலை செஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. அப்பயே நமக்கு என்ன ஆகுது, நம்முடைய இது வந்து பிரேக் போடுற மாதிரி இருந்தது. அதை விட்டு கொஞ்சம் விலகுறோம். அதே நேரத்துல வந்தோம்னா நம்ம முன்னாடி தொட்டிருக்கலாம். நம்ம வளைஞ்சு வரும்போது நம்ம மேலே தொடுறது கஷ்டம் இல்லைங்களா. நிறைய எழுதுவேன். எனக்கு வந்து எப்போ தோணுதோ அப்பெல்லாம் உட்காந்து எழுதுவேன். அது திருமணத்துக்கு முன்னாடியே நான் இப்ப சொல்றது என்னென்ன தோணுதோ அப்போ வந்து எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு மேரேஜ்னு முடிவு பண்ண பிறகு நான் நினைச்சேன், இதெல்லாம் எழுத சொல்லி நமக்கு வரவங்க கணவர் வந்து இதை எழுத சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு பயம். நம்ம செய்வோமா, அடுத்து இந்த தொழிலை செய்ய முடியுமா, இதோட நின்றுடுமான்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற நான் வச்சிருந்த கவிதை எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுக்கு பிரசுரம் அனுப்பிட்டே இருக்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை அனுப்புவாங்க. ஆனா நான் எல்லா இடத்துக்கும் வந்து இந்த கவிதையும் கட்டுரை எழுதுன்னு அனுப்பிட்டு இருக்கேன். ஏன்னா வரவங்க வந்து எழுதலாம் சொல்லுவாங்களா, எழுத வேணாம்னு சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் நீ இப்ப பண்ற, ஆனா கல்யாணம் ஆயிட்டா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சொன்னோமா, அது ஒரு மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்ப எல்லா இதுக்கும் நான் அனுப்பி விட்டேன். மேரேஜ் ஆகி வந்து என் கணவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப இது நல்ல விஷயம்னு சொன்ன பாருங்க. அதுதான் எனக்கு முதல்ல விதை போட்ட மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நமக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு. ஆனாலும் வருமானம் ஒண்ணு வேணும். இதிலே பண்ணிட்டு இருக்கிறதுல இது கிடையாது. எந்த ஒரு தனித்திறமை உங்ககிட்ட இருந்தாலும் அது பணமாக்கப்படும் போதுதான் மற்றவர் பேசப்படும். அது பணமா ஆகலைன்னா அது பேசப்படாது, மற்ற இடத்துக்கு போகாது. அது மாதிரி நினைக்கிற உலகம் இது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நேரம் இருக்காது, இது பண்ண முடியாது, அதெல்லாம் சொன்ன போது நீ படிச்சுட்டு வேலைக்கு போறதுதான் நீ பார்க்கணும் அப்படின்னும் போது அதுக்கு கவனம் கொஞ்சம் போகுது. இருந்தாலும் அந்த எழுதின வச்சதெல்லாம் பழைய பேப்பரா அந்த இதை விட்டு நான் எடுக்கவே மாட்டேன். வச்சது அப்படியே இருக்கும். எனக்கு எப்ப நேரம் என்னுடைய கணவர் வந்து காவல்துறையில பணியாற்றுறாரு. அவர் என்ன செய்வாரு, நைட்டு வர்றது 12 மணி 1 மணி வருவாங்க. இப்ப நமக்கு பகல் டைம் நம்ம வேலை செய்யறது, 2வது குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டுல வந்து முதியோரை பார்த்துக்கணும். இப்ப நமக்கு சோர்வாடிக்கும். அப்ப நமக்கு எந்த நேரம், நான் என்ன செய்வேன், என் குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு மணி 9 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க வீட்டார் சொல்ல, நான் வர்றதுக்கு 12 மணி ஆகும், 1:30 மணி ஆகும், நீங்க படுத்துட்டீங்கன்னா தூங்கிட்டேன்னு வச்சுங்க, அவங்க வந்து எழுப்பும் போது என்ன ஆகும்னா மறுபடியும் தூக்கம் கலைஞ்சிடும், மறுபடியும் நம்ம முடிச்சுட்டே இருப்போம், நம்ம டயர்ட் ஆயிடுவோம். சார் நீ ஏன் படுக்கணும் அப்படி சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவேன். வேலைக்கு போற மாதிரி தலை சீவி எல்லாம் பண்ணி வந்து அந்த டேபிள்ல உட்கார்ந்து இன்னைக்கு இந்த எழுதணும்னு சொல்லிட்டு உட்காருவேன். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து எழுதுறது என்னுடைய நேரத்தை நம்ம, அதாவது எவ்வளவு சோர்வா நம்ம இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும் அப்படின்றத அப்படிதான் நினைச்சிட்டேன். நம்ம மத்த நேரம் செஞ்சாதானே நீ இதே உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்க, இதை செய்யல அதை செய்யலன்னு வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இந்த டைம்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க தூங்குவாங்க, குழந்தை தூங்கும், அவர் வேலையில இருந்து வர நேரம் இருக்கும். அப்ப அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அப்ப நான் எழுதி வச்சிருவேன். அது இல்லாம என்ன எழுதணுமோ அதை டைப்பும் பண்ணி வச்சிருவேன். டைப்பிங் மிஷின் வச்சுட்டு அதனால டச்சஸ்ல பண்ணி அதையும் இதை எடுத்து வச்சிருவேன். இது போல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணதுதான் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புத்தகம் நான் அணுது. முதல்ல திருக்குறள் கதைகள் புத்தகம் வரும்போது எனக்கு என்ன சொல்லுவீங்க தெரியாது. முதல் குழந்தைய கையில தூக்கணும் சந்தோஷம் இருந்தது பாருங்க, சொல்லவே என்னால முடியல. நான் சாமிகிட்ட வேணா கூட நான் முதல்ல நினைக்கிறது வந்து நம்ம செஞ்சது ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை புத்துறாங்க, வளர்ந்துடுறாங்க, சொத்து சேர்க்கிறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா நமக்கு நாம நினைச்சது இது, நம்ம ஒரு புத்தகம் எழுதணும், கட்டுரை எழுதணும், கவிதை எழுதணும், பாட்டு எழுதணும், இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம், அது செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நமக்கு சோர்வும் தட்டிடுது. இது என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு. அடுத்தடுத்து ஒண்ணு எழுதிட்டு வரும்போது அதுக்கப்புறம் எங்க வீட்டுல என்ன சொல்றாரு, சரி நல்லா பண்ற. அவங்களுக்கு என்னன்னா அவங்க வேலை நிக்கல, நம்ம வேலை நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு வேலை வந்து எந்த வேலையும் நிக்கல. அதனால அவங்க எதுவுமே இது பண்ணல. இதே வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் எல்லாம் இதா இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒரு பாதையை வகுக்கும் போது நமக்கு நேரத்தை நாம தான் ஒதுக்கணும். எனக்கு நேரம் பத்தல நம்ம சொல்லிக்கூடாது. அதுதான் நான் இப்ப வந்து சொல்ல வருது. நம்ம என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கணும்.
இதே வந்து அவர் காலையில நேரத்தோட போறாருன்னு வச்சுங்களா, 2 மணிக்கு டியூட்டிக்கு போறாரு, 3 மணிக்கு டியூட்டிக்கு போறாருன்னா கடகடன்னு அந்த 2 மணிக்கு போறதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் செஞ்சு அவருக்கும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம தூங்க மாட்டோம். அந்த டைமுக்குள்ள உட்காந்து மீதி உட்காந்து எழுதுவேன். இது மாதிரி டைம்ல நான் பயன்படுது. எப்ப நேரம் கிடைக்குதோ, தனிமையா கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்காந்து எழுதுவேன். அப்புறம் இந்த கதைக்கான கரு, கவிதைக்கான கரு, இதெல்லாம் எங்க இருந்து நம்ம சுத்தி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்க இருந்து போறோம். நான் என்ன இப்ப நான் ட்ரெயின்ல போறேன்னு வச்சுங்களேன், உட்காந்துல பக்கத்துல இருக்கட்டும் அப்படி பேசிட்டு வருவேன். அவங்க கிட்ட கேட்கும் போது நமக்கு ஏதோ ஒரு கருவு நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் பஸ்ல போறோம்னு வச்சுங்களேன், அங்க சும்மா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுறத வீணா பேசக்கூடாது, கருத்துள்ளதா பேசணும். பேச்சு கூட சும்மா 4 பெண்கள் சேர்ந்தா வீணா சண்டை முட்டி விடுவாங்க அப்படின்னுவாங்க. அது மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிறது இப்படிதான் நினைக்கணும். நமக்கு என்ன தேவை. இப்ப ஒருத்தவங்க ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க அவங்க துறை மூலயமா அணுகலாம். நான் வந்து எனக்கு ஒரு கதை கிடைக்குமா, அது உண்மையான நிகழ்ச்சியா இருக்குமா, அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிதான் நான் இது பண்ணுவேன். அதே போலதான் நம்ம பாரிஸ் கார்னர் இதுல வந்து ஒரு ட்ரேல கீழே கால் இல்லாத ஒருத்தர் உட்கார்ந்து கட்டையெல்லாம் தள்ளிட்டு போறாரு. ஆக்சுவலா நான் அங்க வந்து சிக்னல்ல நிக்கிறேன். அவர் வந்து பைசா கேட்டாரு. நான் அப்ப வந்து அவர்கிட்ட ஒரு 10 ரூபா போட்டேன், அவ்வளவுதான். ஆனா அந்த மைண்ட்ல எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த அவர் ஏன் அப்படி ஆனாரு அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் டாக்டர், அவர்கிட்ட நான் அதை திருப்பி கேட்கும்போது ஏன் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவருடைய பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. அப்ப இது ஏன்னா ஸ்மோக் பண்றாங்க, இது இது அவங்க வந்து என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ அதனால போதை பழக்கம் இதெல்லாம் நரம்புகள் வீணாகுதுன்றது அவங்க கிட்ட அதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதினேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா விழிப்புணர்வாகவும் இருக்கும், நமக்கான கதையும் கிடைச்சது. அது மங்கையர் சிகரன்ற புக்ல வந்துச்சு. அதே போல வந்து காதல் செய் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னேன். வித்தியாசமா பார்ப்பாங்க. காதல் செய்யணும், என்ன காதல் செய்யணும் அப்படின்னா, நீ வந்து எத்தனை கணவன் மனைவி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனா நீ மனைவி இப்படி எல்லாம் இருக்கிற மனைவியை நீ காதல் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குற மாதிரி அந்த தலைப்புல கொடுத்தா அந்த புத்தகமா வந்துச்சு. இப்ப அது மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்கிற இடத்துலதான் கருவே. எங்க போறீங்களா அது. அப்ப நீங்க போகும்போது என்னது, ஒரு நம்ம குழந்தைங்க கூட நம்ம போகும்போது என்ன சொல்லலாம், இதெல்லாம் நீங்க சமூகத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது நாமளும் கத்துக்கிறோம். அந்த எண்ணங்களை நாம எடுத்துட்டு வந்து வெளியே கொடுக்குறோம். என்னுடைய வெளியில நான் என்ன கொடுக்குறேன், கவிதையாவோ இல்ல கதையாவோ கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படிதான் நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டு வந்தோம். இப்படிதான் வந்து நான் ஒரு புத்தகங்கள் ஒவ்வொன்றும் எழுதும்போது, அப்புறம் இந்த கவிதைகள் எழுது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள்? நான் 10 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் ஆய்வு கட்டுரையிலும் வந்து ஒரு 8 மேல எழுதியிருக்கேன். இப்ப அந்த அதே போல பாட்டு, இப்ப நம்ம எப்படி ரீமிக்ஸ் எழுதுறாங்கல்ல, அந்த பாட்டுக்கு நம்ம வந்து ஒரு பாட்டு எழுதும்போது கூட இந்த கருத்துக்களை கொண்டு வந்து நான் வேற அந்த டியூன் போட்டு அந்த சினிமா பாட்டு டியூன் எடுத்து அதுக்காக என்னுடைய கருத்துக்களை கொண்டு அந்த பாட்டை எழுதுவேன். அது நீங்க எழுதும்போது பாருங்களேன், எல்லா நவரசம்ன்றது நம்ம கூட வந்துடும். எப்படின்னா, நீ சந்தோஷமான பாட்டு எழுதும்போது இன்னும் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். சோகமான பாட்டு எழுதும்போது சில சமயம் எழுதும்போது அழுவே போயிட்டு இருக்கேன். நானும் சில சமயம் எனக்கு அந்த எழுதும்போது அப்படியே கண்ணுல தண்ணி வரும். தண்ணி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் அழகும். ஏன் நம்ம அழுதும், அதுக்குள்ள நம்ம போயிட்டோம், நம்ம உணர்வுகள் அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டோம். அப்ப நாம ஒவ்வொரு பெண்களும் ஒரு பாதைகளை வகுத்துக்கணும். எல்லா பெண்களும் நமக்குன்னு ஒரு அப்பதான் ஒரு அந்த நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு அதாவது ஆர்வமா தொடர்ந்து நம்ம செய்யும் போது ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அது பயணிக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஆர்வமா அந்த நேரங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். இதைதான் நான் என்ன சொன்னேன், ஒரு இதுல வந்து இந்த பெண்களுக்காக நான் சொன்னது ஒரு கவிதையில நான் கொடுத்திருக்கேன். நொந்தது சாகும், பாரதியாருடைய ஆத்திச்சூடியில ஒரு தலைப்புல, நொந்தது சாகும் வென்றது வாழும், நொந்து வாழ்ந்தால் நோய்தான் மிஞ்சும், நோக்கம் கொண்டு தினம் முயன்றால் ஆக்கமுடன் அகிலம் உன் அருகில் வரும், குறைகூற குணவான்கள் யாரையும் குன்று மணி அளவு கூட எண்ணாதே, கோல மதியினே குறிக்கோளை நீ ஏற்றினால் ஞானம் போற்றும் நல்ல நாள் உன்னை நெருங்கும், இறந்த காலம் பற்றி கவலைப்படாதே, இறந்த காலம் பற்றி கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் நித்தம் நம்பிக்கை வை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கவலை உன்னை நெருங்காது ஒத்துக்கொள், எதிர்காலம் வரும் வெற்றியை ஏற்றுக்கொள், பெண்ணே பிறக்கும் போதே நீ வென்றுவிட்டாய், புவியால நீ பிறந்து விட்டாய், விழுந்தாலும் விருட்சமாகும் விந்தையான விதையாகு, விழுந்தாலும் விருட்சமாகும் விந்தையான விதையாகு, விடுதிகள் பல உன்னை சுற்றி உருவாகும். நமக்கு நாமே ஒண்ணு வச்சுக்கிட்டு நாம அது தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சுன்னா உங்களை சுற்றி நீங்க என்னென்ன நினைக்கும் எல்லாமே கிடைக்கும்ன்றத எடுத்துரைத்து இது முறையை முனைத்துக் கொள்கிறேன். மிக சிறப்புமாக. அதுலயும் உங்க கவிதை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ் அதுல மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து நொந்தது சாகும்ன்ற அந்த தலைப்பே வந்து எப்படி இருக்குதுன்னா,
நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையுமே நம்ம சோர்ந்து மனம் வருந்தி அதுக்குள்ளேயே விழுந்து விடக்கூடாது. அடுத்தது எல்லாவற்றையும் நம்ம நேர்முறையா அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன விஷயங்கள்ல முக்கியமான விஷயமா, மொத்தத்துக்குமான ஒரு விஷயமா நான் என்னுடைய பார்வையில நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, நேர மேலாண்மையை தான் ரொம்ப வலியுறுத்தி நீங்க சொன்னீங்க. சோ அந்த நேர மேலாண்மையில நம்ம சரியா இருந்தோமே என்றால் நம்முடைய வேலைகளையும் நம்முடைய ஆளுமை தன்மையையும் நம்ம வளர்த்து கொள்ள முடியும். சோ பெண்கள் இயல்பாகவே அந்த சோம்பேறித்தனமா இருக்கிற ஒரு இந்த விஷயத்தை உங்களுடைய கருத்துக்களை கேட்கிறவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா வீடுகள்லயுமே காலையில இருந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறவங்க பெண்கள் தான். அதன் பிறகு வேலைக்கான ஆனா ரொம்ப நிறைய வேலை செய்யறோம் நினைச்சு நம்ம நாமளே என்ன பண்ணிடுறோம், ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரத்தை அல்லது பொழுதுபோக்கா இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தோம்னா டிவியோ மொபைலோ அதுல வர ரீல்ஸோ அதுல வர மற்ற காரியங்களிலேயோ அதிகமான பொழுதுபோக்கு நேரத்தை செலவழிக்கிறோம். அந்த பொழுதுபோக்கு நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம சாதாரணமா ஒரு ரீல்ஸ் பாக்குறோன்றது அது நம்முடைய நேரத்தையும் எடுத்துக்கொள்கிறது. அதனால பாக்குறவங்களுக்கு வியூஸ் அதிகமா போகுது தவிர அதனால நமக்கு ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில அது வளர்ச்சிக்கோ அல்லது ஆளுமை தன்மைக்கோ அல்லது பொருளாதார வளர்ச்சிக்கோ அது உதவுதான்னு சொன்னா நிச்சயமா அது இல்லை. சோ நம்ம எதை செய்தாலும் அதனால எனக்கு என்ன பயன், அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு நான் என்ன கொடுக்க முடியும், நான் என்ன பெற்றுக்கொண்டேன், எனக்கு அதனால என்ன நன்மையை பிறருக்கு தர முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம செய்யணும். குறிப்பா நீங்க சொன்ன அந்த விஷயம் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி கிட்ட வாங்கிய பெண், இது எல்லாருக்குமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏனென்றால் பெண்கள் எல்லா இடத்துலயும் மட்டம் தட்டப்படுவாங்க. ஒரு ஆண் செய்கிற ஒரு காரியத்திற்கும் அதே காரியத்தை ஒரு பெண் செய்யும் பொழுது அந்த பெண்ணை பிறர் பாராட்டினாலும் கூட உடன் இருக்கின்ற ஆண்களால அதை சகிச்சுக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, பெண்கள் எங்கெல்லாம் வளர்ந்துட போறாங்களோன்ட்டு ஒரு லேடிஸ் தானே பெண்கள் தானே அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகிறதுனால அந்த பெண்களுடைய தன்மையே குறைஞ்சு போகுது. குறிப்பா இவங்க சொன்ன விஷயத்த தூண்டி விட்ட அந்த மாவட்ட கல்வி அதிகாரியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். பெண்களுக்கு அந்த தூண்டுகோல் மிகவும் அவசியமா இருக்கிறது. சமீப காலங்களிலே சக பெண்களாலேயே அந்த விஷயம் கிடைக்கிறது. இப்ப அந்த விஷயத்தை குறித்து நம்ம மத்தியில இருக்கிற சூரியகலா அவர்கள் பேச இருக்கிறார்கள். நடன ஆசிரியை, அழகு கலை நிபுணர். அவர்கள் கடந்து வந்த பாதையை குறித்தும் பெண்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை குறித்தும் இப்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். வணக்கம் அம்மா. நீங்க கடந்து வந்த பாதையை குறித்தும் உங்களை சுற்றி இருக்கின்ற பெண்களுக்கு மகளிர் தின செய்தியாகவும் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை உங்களை சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்து வந்த பாதை பாத்தீங்கன்னா என் சைட்ல இருந்து சப்போர்ட் கிடையாது எந்த விதத்திலையும். சிறு வயதுலயே எனக்கு திருமணம் செய்துட்டாங்க. வாழ்க்கையில எல்லாரும் வேலைக்கு போறாங்க, நிறைய துறையில சாதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா சொந்தத்துல திருமணம் செய்துட்டாங்க சிறு வயதுல. ஆனா போன பிறகுதான் தெரியுது நம்ம படிக்க முடியல மேற்கொண்டு அப்படின்னு எல்லாரையும் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது அங்க விவசாய குடும்பம், ஃபேமிலியில தாத்தா பாட்டி தாய் மாமா அவங்க அப்படி ஒரு பெரிய ஃபேமிலி. அதுல மாடு எல்லாமே பார்க்கணும், கிராமத்து வேலைகளை பார்க்கணும். இந்த நிலைமையில என்னால அங்க படிக்க முடியல. நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு அழகு கலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இருந்தே நான் நாட்டியம் கத்துக்கிட்டேன், அது என் கூடவே இருந்தது. ஆனா என் கணவர் நாட்டியம் எடுக்க சம்மதிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பியூட்டிஷியன் பண்ணணும், அழகுக்கலை கத்துக்கணும்னு தோணுச்சு. என் கணவர் சம்மதிக்கல. என்ன பண்றது, ஏன்னா வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாதுன்னு வாங்க, வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கணும், இருட்டுலதான் வாசப்படி நிக்கணும். அப்போ நான் டெய்லரிங் கத்துக்கிறேன்னு சொன்னப்போ அவங்க ஒத்துழைக்கல. வீட்டுல அம்மா வீட்டுக்கு லீவுக்கு வருவேன். அப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மேற்கொண்டு ஒரு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்து நான் இந்த அழகு கலையை கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு வருஷமும் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளீட் பண்ணேன். மெதுவா என் கணவர் கிட்ட சொல்லும் போது யாரும் ஒத்துழைக்கல. அது பண்ணக்கூடாதுன்னு எதிர்த்தாங்க. வீட்டுல நாத்தனார் ஒருத்தவங்க இருந்தாங்க, பெரியம்மான்னு சொல்லி. அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும், என் குழந்தைங்க பிறந்து 2 பொன் பிள்ளைங்க, பொம்பளை பசங்க கூடவே இருக்க மாட்டாங்க, பையனா இருந்தாதான் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் கணவர் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து அவர் அதுலயே அப்படியே ஊறிட்டார். அதனால அவர் எதுக்கும் சப்போர்ட் பண்றது இல்லை. ஒரு நாள் என் கண்ணு முன்னே அவர் சம்பாதிச்ச பணத்தை எங்க பெரியம்மா என்றாங்க மணி.
அப்போ நான் அப்பதான் வரேன், எதிர்கொண்டு வரேன், பஸ் மறைக்கிறாங்க. நான் பாத்திர போறேன். அப்போ நான் ஒரு விஷயம் நான் நினைச்சேன், அந்த பணம் என் கைக்கு வரணும்னு நினைக்கல, அதே போல நான் சம்பாதிச்சு காட்டணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு பிறகு 100 ரூபாய் என் கையில இருந்தது, 100 ரூபாய் தான். என் கணவர் அதிகாரத்தை என் கையில கொடுக்கல, எங்க பெரியம்மா, அதாவது அம்மாவுடைய கூட பிறந்த அக்கா கையில தான் கொடுத்திருந்தாங்க. நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், உனக்கு சமையல் கட்டு தான், வேற எதுவும் தெரியக்கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணம். சமையல் கட்டுல தான் இருக்கணும், வேற எதுவும் வெளி உலகம் தெரியக்கூடாதுன்றதுதான் வீட்டுல என் கணவருக்கும் சரி, எங்க தாத்தா பாட்டி கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த எண்ணம். நான் சாதிச்சு காட்டணும்னு முடிவு பண்ணேன். அவங்களுடைய சம்மதத்தோட நம்ம இந்த ஒர்க் பண்ணணும்னா அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு டைம்க்கு எல்லாம் செய்யணும். கிராமத்து வேலைகள்ன்ற போது நெல், விவசாயம், மாடு இருக்கும். 3 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்துட்டு அந்த பசுமாடுக்கு என்னென்ன செய்யணுமோ, ஏன் இன்னும் என்னைய பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, நான் பால் கறப்பேன். அந்த கிராமத்துல என்னென்ன வேலை, மாடு பிடிச்சு கட்டுறது, அந்த நேரத்துல குளிப்பாடுறது, அது உங்களுக்கு தேவையானது, அந்த புல்லு ஏதோ போடுறது, அதெல்லாம் செய்யுங்க. 3 மணிக்கு எழுந்து எல்லாமே செஞ்சுட்டு அப்பவும் சாணி மொழிகி அந்த அடுப்பங்கரையெல்லாம் கிளீன் பண்ணி டிஃபன் அந்த நேரத்துல டிஃபன் பண்ணி வச்சுட்டு, பிளேட்ல இருந்து டம்ளர்ல இருந்து வச்சுட்டு நான் காலையில முகூர்த்தத்துக்கு மேக்கப் போட போவேன். அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். கிராமத்துங்கள்ல எல்லாம் போயிட்டு நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எதிர்த்தாங்க. நான் மணி சம்பாதிக்க ஆரம்பிச்சதும், வீட்டுக்கும் செய்ய ஆரம்பிச்சதும் அவங்க அந்த எதிர்ப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நான் போக ஆரம்பிச்சேன். வெளி உலகம் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. என் பிள்ளைய மியூசிக்ல நல்லா கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. மியூசிக் நாலேஜ் கிடையாது என் கணவருக்கு. நாட்டியம்னா கூத்தாடி, நீங்க நாட்டியம் ரோட்ல போய் ஆடுங்கன்னு இப்படி எல்லாம் பேசுவார். மியூசிக்குக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என் பொண்ணை பாட வைக்கும் போது அவருக்கு பிடிக்காது, ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். என் குழந்தை ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு. 2 பெண் பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் நான் 2வது குழந்தைய சொல்றேன். அந்த பிள்ளைக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கணும் போது அவர் தூங்குவார். எத்தனை மணிக்குன்னா 12 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருப்பார். அவர் எப்ப தூங்குவாருன்னு பார்த்துட்டு அவளை வெளியில கொண்டு நம்ம வாசல் கடைசியில போயிட்டு உட்கார வச்சுட்டு நான் பாட்டு சொல்லி கொடுப்பேன். அந்த டைமிங்ல தான் நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்படி அவளுக்கு மியூசிக்னா ஃபீஸ் கட்ட முடியாது, என்னாலலாம் கட்ட முடியாதுன்னு. எனக்கு அந்த அழகு கலையில நான் செஞ்ச அந்த பியூட்டிஷியன் ஒர்க் தான் என்னை காப்பாத்துச்சு. அந்த மணியில நான் அவளுக்கு ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சேன். இப்படி மியூசிக் படிச்சா, ராஜகீதம்ல பாட ஆரம்பிச்சா. அப்பவும் நான் முடியாது, என்னால நீ எப்படி சென்னை போவேன்னா, சிதம்பரத்துல இருந்தேன், எனக்கு சொந்த ஊர். நான் திருமணம் ஆகி போனது சிதம்பரம். நீ எப்படி சென்னைக்கு போற, நான் ஃபீஸ் கொடுக்க முடியாது, நீ எப்படி போவேன்னு சொன்னாரு. நான் வேலை செஞ்சு அந்த பணம் என்னை காப்பாத்துச்சு. அதை வச்சு நான் சென்னைக்கு வந்தேன். என் பொண்ணை அந்த காம்படிஷனுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். பாடினா அந்த ஊரே பார்த்தாங்க, உன் பொண்ணு பாடுறா, ரொம்ப அருமையா பாடுறான்னாங்க. ஆனா அவரு பார்க்கல. நான் பார்க்க முடியாது, நான் எதுக்கு பார்க்கணும், நீ மீறி பண்ண அப்படின்னு. ஆனா அந்த குழந்தைய பத்தி பெருமையா சொல்லும் போது, இது ஏன் பொண்ணுதான், ஏன் பொண்ணுதான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டார். அதே போல நாட்டியத்திலையும் என்னுடைய நாட்டியத்தை அங்க நான் கொடுக்க முடியல, என்னுடைய மகளுக்கு நான் கொடுத்தேன். அவளை ஆட வச்சேன். அவளுக்கு முன்ன பின்ன நாட்டியம் ஆடி ப்ராப்பரா தெரியாது. ஏன்னா வீட்டுல அந்த நாட்டியத்துக்கான அந்த டைமிங் எங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் அவர் இல்லாத நேரத்துலதான் நாட்டியம் சொல்லி கொடுப்பேன். அங்கேயும் அவ சாதிச்சான். நாட்டியத்துல நல்லா வரும்போது உன் பொண்ணு எவ்வளவு அருமையா ஆடினா, அவ பேர் தெரியாது, அந்த பொண்ணு மயில் டான்ஸ் ஆடிச்சு, அந்த பொண்ணு அது பாம்பு டான்ஸ் ஆடிச்சு, அந்த பொண்ணு தானா, அந்த மாதிரிதான் சொன்னாங்க. பிளஸ் அவ சொல்லும் போது என்னுடைய மகள் என் பொண்ணுதான் ஆடினான்னு சொல்லி அவள் பெருமையா சொல்லிக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் ஒத்துழைக்கல. இப்படிதான் என்னுடைய காலங்கள் போனது. பெரிய மகள் படிப்பை முடிக்கிறா. +2 முடிக்கும் போது அவ மெடிசன் தான் எடுக்கிறா. எனக்கு மெடிசன்ல டாக்டர் ஆயிட்டு நான் பெரிய லெவல்ல வரணும், நிறைய ஏழைங்களுக்கு சேவை செய்யணும் மருத்துவத்துலன்னு ஆசை. அப்படி படிக்கும் போதும் அவர் சப்போர்ட் பண்ணல. என்ன ஆச்சுன்னா, அந்த +2 முடிச்ச பிறகு அவளுக்கு டாக்டர் சீட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்துல. நான் சொன்னேன், நீங்க திருமணம் பண்ண வேணாம், நீங்க திருமணம் செலவே செய்ய வேணாம், என் பொண்ணு மருத்துவத்துல படிக்க வைங்க, டாக்டர் சீட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம், கஷ்டம். அப்போ 1.5 lakhs தான் கட்ட சொன்னேன். அவர்கிட்ட இருக்கு. அவர் பிசினஸ்ல நல்ல லெவல்ல வந்தவர்.
நான் கட்டணும்னு சொன்னப்போ என்னால முடியாது, நான் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிடுவேன் என் பொண்ணுக்குன்னு சொன்னாரு. அவளுக்கு பயம் வந்துருச்சு, தன்னோட படிப்பு எங்க கெட்டு போயிட போகுது, அம்மா மேற்கொண்டு படிக்க முடியல, நம்மளாவது படிக்கணும்னு அவள் முடிவெடுத்தா. வந்து எவ்வளவு கெஞ்சி பார்த்தா, டாடி எப்படியாவது என்ன படிக்க வச்சிருங்க, ஆனா படிக்க வைக்கல. என்னால முடியாது, உன்னால முடிஞ்ச நீ எப்படி படிச்சுக்கிறியோ படிச்சுக்கோன்னு. தாத்தா, அவங்க தாத்தா எங்க அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணா, நான் அங்க வந்துடுறேன், சென்னை வந்துடுறேன், நான் படிக்கணும், அப்பா எப்படி சொல்றாரு அப்படின்னா. சோ உடனே நான் பிடிவாதம் பண்ணி சென்னை வந்துட்டேன், நான் படிச்சே தீருவேன் அப்படின்னு. ஆனா அப்பா சொல்லிட்டாரு, டாக்டர் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாதுமா, நான் வந்து வேணா மைக்ரோபயாலஜி படிப்பை எடுக்கிறையா, நீ அதுல படின்னு வெள்ளிமால் காலேஜ்ல சேர்த்தாரு. சேர்த்ததும் இறந்துட்டாரு. தவறுனதும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, விலகும் தெரியாது. அவங்க தாத்தா தான் வந்து எல்லாம், அப்பா ஸ்தானத்துல அவரு தான் எல்லாம் பார்த்தாரு. என் கணவர் கடைசி வரைக்கும் அந்த நாலேஜ் கிடையாது, அந்த சப்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா நான் பியூட்டிஷியன் பண்றதுல நான் விடல, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டேன், தாத்தா பாட்டிக்கும் சேவை செஞ்சேன், விவசாய வேலைகளையும் நான் செஞ்சேன், என் பியூட்டிஷியனையும் நான் பார்த்துக்கிட்டேன். நான் நாட்டியம் எடுக்க அவர் அனுமதிக்கல. நாட்டியம் அப்ப கூட லீவுக்கு வரும்போது நாட்டியத்தையும் கண்டினியூ பண்ணேன், விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் படிச்சேன் மேற்கொண்டு. சென்னை வந்ததும் மகள் வந்து படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அப்பாவும் என் கணவர் வந்தாரு, நீ தாத்தா திமிர்ல தானே படிக்கிற, மேற்கொண்டு நீ எப்படி படிக்கிற பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்கிட்டயும் சவால் விடுறாரு, நீ எப்படி உன் பொண்ணை படிக்க வைக்கிற, சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு அவ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா என் பொண்ணு, அவருடைய உதவி இல்லாம MBA முடிச்சா, BSc முடிச்சுட்டு மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு MBA பர்சனலா அவ பார்ட் டைம் பண்ணி படிச்சா. நானும் பியூட்டிஷியன் பண்றது சென்னையிலயும் இருக்கிறது சிதம்பரத்துலயும் இருக்கிறதா இருந்தேன். ஏன்னா சின்ன பொண்ணு அங்கதான் படிச்சுட்டு இருந்தது. மியூசிக் காலேஜ் படிக்கும் போதுதான் இங்க வந்தா, சென்னை வந்தா. அது வரைக்கும் என் கூட தான் இருந்தேன். வந்து அப்பா தவறிட்டாங்க, திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக் தவறிட்டாங்க. அம்மா தான் இருந்தாங்க. அதனால 2 பிள்ளைங்களையும் பாக்குற சூழ்நிலையில நான் இங்கேயும் இருந்தேன், சிதம்பரத்திலயும் இருந்தேன். அப்போ இந்த பொண்ணு வந்து பார்ட் டைம் பண்ணி அந்த MBA முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண போனா. என்னால எல்லா விவரங்களையும் எனக்கு முழுமையா சொல்லணும்னா நிறைய டைம் வேணும். என்னுடைய கதையை நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா இந்த சமுதாயத்துல நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பெண்களுக்கு சோதனை வரும், ஆனா அதை சாதனை ஆக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது MBA முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா. ஒர்க் பண்ணும்போது திடீர்னு நான் இங்க இருக்கேன், அம்மாவை பார்த்துட்டு குழந்தைங்களுக்காக இங்க இருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணம். திடீர்னு என் கணவருக்கு சிதம்பரத்துல ஹார்ட் அட்டாக் தவறிட்டார். திடீர்னு செய்தி வருது, நாங்க உடனே இங்க இருந்து போனதும் சரி அவருடைய ஈம காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறோம். முடிச்ச பிறகு ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில சமயம் நான் சென்னைக்கு வந்து பிள்ளைங்களை பாக்குற சூழ்நிலையில ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, ஒரு லேண்ட விற்கிறதுக்காக. அவருதான் பெண்களை பத்தி ஒரு மதிப்பு கிடையாது, மனைவி மேல ஒரு மதிப்பு கிடையாது, அவங்களெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வர அக்கறை கிடையாது. ஒரு லேண்ட சேல் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட் போடும்போது அவர் லேண்ட் புரோக்கர். நிறைய பேருக்கு இது போல லேண்ட் இது பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஏமாத்துறதுதான் அவருடைய தொழில். அது போல என் கணவரையும் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. நம்ம ஏமாந்துட்டோம், அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டு ஏமாந்துட்டோன்ற தெரிய வந்ததும் 5 வருஷம் கேஸ் போடுறாரு என்னுடைய கணவர். அது எங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியும், ஆனா எங்க கிட்ட எந்த விவரமும் சொல்லிக்கல. இதற்கு காரணம் கூட இருந்தவங்க பெரியம்மா நாத்தனார்ன்ற முறையில இருக்கிறவங்க அந்த பணத்தை வாங்கி அந்த அக்ரிமெண்ட் போட்ட பணத்தை நம்ம வாங்கி சாப்பிடணும், மனைவிக்கு தெரியக்கூடாது, குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு. அதனால நான் இல்லாத சூழ்நிலை இப்படி ஒரு வேலையை செய்துட்டாங்க. மகளுக்கு தெரிய வருது, பெரிய பொண்ணுக்கு தெரிய வருது. உடனே அவ வந்து இதற்கான முயற்சி இறங்குறான், தன்னுடைய வேலையை ரிசைன் பண்றான். அவளுக்கு அங்க அவ்வளவு மரியாதை ஹாஸ்பிட்டல்ல. அந்த படிப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, அதை ரிசைன் பண்ணிட்டு முழு மூச்சு அதில் செயல்படுறா. அந்த லேண்ட பத்திய முழு விவரம் அவளுக்கு தெரியாது. அவ படிச்சது மெடிசன், அவ குழந்தை, வெளி உலகமே தெரியாது. அவ வந்துட்டு என்ன பண்றான்னா, ஜட்ஜி கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணணும்னு போய் ட்ரை பண்றான். நிறைய போராட்டத்துக்கு பிறகு தெரிய வருது,
அந்த லேண்ட் புரோக்கர் அப்பாவை வந்து ஏமாத்தி இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியுது. தெரிஞ்சதும் நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு அந்த அளவுக்கு கையில வருமானம் இல்லை, வசதி இல்லை. நாங்க வந்து இப்போ நீதிமன்றத்திலே உதவிக்கு வக்கீல ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, அது போல எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு எல்லாத்தையும் படிச்சுட்டு இதுல ஒண்ணு கூட உங்களுக்கு சாதகமா இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த முக்கியமான ஆர்கியூமெண்ட் டைமிங்ல அவர் வந்து ஆப்போசிட்ல மாறிட்டார். ஆப்போசிட்ல மாறிட்டு கிராசிங் டைமிங்ல அவர் வரல. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா எங்களுடைய பூர்வீக சொத்து விவசாய நிலம், அதை மீட்கணும்ன்றது அவளுடைய விருப்பம். அதை எப்படியாவது மீட்கணும்னு நாங்க போராடிட்டு இருக்கும்போது அங்க ஜட்ஜி கேட்கிறாரு, உன்னால என்னமா செய்ய முடியும், இப்போ லாயர் இல்ல, உன்னுடைய வக்கீல் இல்லை, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னும் போது என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்றான் அந்த ஸ்பாட்ல. அம்மா நானே பார்ட்டின் பர்சனா நின்று நான் வின் பண்றேன், என்னால எனக்கு வந்து என்னுடைய லேண்டை நான் மீட்கணும், ஆப்போசிட் கிட்ட இருந்து மீட்கணும், அப்பா செய்யாத விஷயத்த நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்றா. அந்த சூழ்நிலையில் அவ எழுதி கொடுக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணால என்ன செய்ய முடியும், இந்த பொண்ணு வந்து ஒண்ணுமே தெரியல, குழந்தை மாதிரி இருக்கா, இவ போய் பார்ட்டின் பர்சனா நின்னு ஜெயிக்கிறேன்னு சொல்றான்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஒரு மலை, 2 மலை இருக்கு, அதுக்கு நடுவுல ஆறு ஓடுது, ஒரு கம்பி கட்டிடுறாங்க, அந்த கம்பியில உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, அதுக்கான ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியாது, பிராக்டிஸ் இல்லை. ஆனா நீங்க இதை தாண்டி நீங்க அந்த கம்பியை தாண்டி அந்த இடத்துக்கு போகணும். அப்போ பயம் இருக்கக்கூடாது. நீங்க கீழே குனிஞ்சிங்க, நீங்க விழுந்துருவீங்க, தேர மாட்டீங்க. அந்த சூழ்நிலையில அவ நின்னா சாதிச்சா. அப்ப முடிவு பண்ண அவன், நான் லா படிச்சே தீருவேன், லா படிக்காதன்ற காரணத்தால தானே இப்படி பேசினாங்க, லா படிக்கிறேன்னு முடிவு பண்ணா அங்க கேஸையும் பார்த்துக்கிட்டா இங்க லா படிச்சு 3 years கம்ப்ளீட் பண்ணி அவ என்ரோல்மெண்ட் பண்ணி அவ வந்து ஒரு வக்கீல ஆனா வழக்கறி. இன்னைக்கு அவ போய் சிதம்பரத்துல நிக்கிறா, நான் ஒரு லாயர்னு போய் நிக்கிறா. இன்னைக்கு ஹைகோர்ட் போனா அவளுக்கு அந்த அளவுக்கு மரியாதை. வெளியில போனாலும் 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வருவா. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஆண்கள் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தா கூட தைரியம், இப்படிதான் இருக்கணும்ன்ற தைரியத்துலதான் என் குழந்தைங்க வளர்றாங்க. இன்னைக்கு சின்ன பொண்ணு மியூசிக் டீச்சரா இருக்கா, பட் அவளுக்கு மியூசிக்ல இன்னைக்கு சப்போர்ட் கிடையாது, இருந்தாலும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண இன்னைக்கு ஒரு மியூசிக் ஆசிரியரா இன்னைக்கு அவ இருக்கா. இத வந்து பெண்களுக்காக நான் வந்து என்னுடைய கதையை நான் வந்து சொல்ல விரும்புறேன். நன்றி சொல்லி. நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய சொந்த அனுபவங்கள் எங்களுக்கு நெகிழ்ச்சியாகவும் பார்க்கிற நேயர்களுக்கு அது ஒரு விழித்திறப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, பட் நீங்க கடந்து வந்த பாதையில நிறைய உங்களுக்கு தடைகள், அந்த தடைகள் எல்லாமே குடும்பத்தவர்களால், உறவினர்களால், நம்முடைய சொந்த நமக்காக யாரு நிக்கணுமோ அவர்களாலே ஏற்பட்டிருக்கிற ஒரு போராட்டம், பிரச்சனை. அதுலயும் நீங்க வந்து உங்களுடைய மொத்த அனுபவத்தையும் சொல்லி முடிக்கிறப்ப, என்னால முடியல, என்னுடைய மகள்களால நான் அதை நிறைவு செய்தேன்னு சொல்றேன். இதுதான் இன்றைக்கு பெண்களுடைய பெண்கள் தினத்திற்கான சிறப்பான ஒரு செய்தியா நான் நினைக்கிறேன். என்னன்றா, பெண்கள் தங்களால முடியாவிட்டாலும் இன்றைக்கு வாழ்கின்ற அநேக பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் அடைய நினைத்த உயரத்திற்கு பெண்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவே நான் வந்து பெண்ணியத்திற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறேன். ஏன்னா 2000 ஆண்டு காலமாக நாம் கடந்து வந்திருக்கிற பாதை இது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு ஒரு மூலையில ஒதுக்கி வச்ச பெண்களை இன்றைக்கு படிக்க வைத்து, அதுலயும் நீங்க குறிப்பா சொன்ன போது யோசிக்கிறேன், உங்களுடைய மகளை நீங்க மருத்துவத்துறைக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த பெண் தன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்து படித்தும் கூட வழக்கறிஞராக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. சோ இந்த ஒரு கடந்து வந்த தடைகள், அந்த தடை கற்களை எல்லாவற்றையும் படிக்கற்களாக மாற்றி அந்த பெண் உங்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் மீட்டு உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது வந்து உங்களுடைய பெண்ணியத்திற்கான ஒரு செய்தியாக மாத்திரமல்ல, நீங்கள் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு சிறப்பான ஒரு பணியை நீங்க செய்திருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரோஜா படுக்கையின் மீது நடக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, முள்ளின் மீது. ஏன்னா அந்த ரோஜாக்களில இருக்கின்ற முட்கள் சிலருக்கு ரோஜாக்களாக வாய்க்கும், சிலருக்கு முட்களாக வாய்க்கும். அந்த முட்களின் மீது நீங்க நடந்து பயணம் செய்து, அது மட்டும் இல்லாம நான் இப்படியும் யோசிக்கிறேன், ஒருவேளை நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தை சொன்னீங்க,
அந்த காலகட்டத்தை பார்க்கிற பொழுது உங்களுடைய பெண்களுக்கு, உங்களுடைய மகள்களுக்கு இயல்பிலேயும் கூட நம்ம அம்மா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம அம்மாவை நம்ம இதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும், நம்ம அம்மாவுக்காக நம்ம சாதிச்சு காமிக்கணும் என்ற ஒரு இயல்பாகவே எல்லா பெண்களுக்குமான ஒரு ஒரு எல்லா மகள்களுக்குமான தோன்றுகின்ற அந்த விஷயத்துல உங்களுடைய மகள்களும் அந்த விஷயத்துல இருந்து சாதிச்சு செய்திருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நான் 2 விஷயத்த ரொம்ப முக்கியமா பாக்குறேன் உங்களுடைய பேச்சுல. ஒன்று படிப்பு, 2வது சொத்துரிமை. பெண்களுக்கான சொத்துரிமையை கலைஞர் ஆட்சி காலத்துலதான் பெண்களுக்கான சொத்துரிமைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அநேக இடங்கள்ல அந்த சொத்துக்கள் பெண்களுக்கு சமபாதி சரிபாதி வழங்கப்படுவதே இல்லை. பெண்களையும் கூட சில நேரங்கள்ல பரவாயில்ல, எங்க அண்ணன் தானே, எங்க தம்பி தானே, வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க. உனக்கு திருமணம் செய்து, உனக்கு இவ்வளவு செலவு செய்து, உன்னை இவ்வளவு படிக்க வைத்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிட்டோம், சோ இந்த பாரம்பரிய சொத்துக்களிலே நாங்கள் பங்கு கொடுத்தோமே என்றால் அந்த செலவுகளுக்கான அதனுடைய எங்களுக்கு அதற்கான இயல்பு எங்களுக்கு கிடைப்பதில்லை, அதனால உனக்கு முடிந்து போயிடுச்சு, சோ இது சொத்துக்கள் எல்லாம் வாரிசுகளுக்கு தான், ஆண் பிள்ளைகளுக்கு தான் அப்படின்னு குடும்பத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனா இப்ப நீங்க சொல்லும் பொழுது அந்த சொத்து உங்கள் கணவருடைய சொத்தை நீங்கள் உங்களுக்கே அந்த இடத்துல சரியான மரியாதை இல்லாத சூழலில் உங்களுக்கு பிறந்த ஒரு மகள் அதை சொத்தை மீட்டு எடுத்து அந்த சொத்துக்கு நாங்க தான் உரிமையாளர் அப்படின்றது உரிமையை நிலைநாட்டுற விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு சாதனை. உங்களுடைய மகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த மகளை ஆளுமை தன்மை உள்ள ஒரு பெண்ணாக நீங்கள் வளர்த்ததற்கும் மகளிர் தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் நாங்க உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த இருவருடைய கருத்துக்களின் அடிப்படையில பொதுவாக பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு உலகத்திலே பிறக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்குமான வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, கல்வி கற்பதற்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை 2 பாலினமும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, 2 பாலினமும் அனுபவிக்கின்றார்கள். 2 பாலினத்திற்குமான சரிசமமாக வழங்கப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒரு மீம்ஸ் கூட நான் பார்த்தேன், ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கும், ஒரு ட்ராக்ல ஒரு பெண்ணு நிப்பாங்க, இன்னொரு ட்ராக்ல ஒரு ஆண் நிப்பாங்க. இந்த பெண்ணுக்கு 8 கை இருக்கும், ஒரு கையில மாப் இருக்கும், ஒரு கையில தொடப்பம் இருக்கும், ஒரு கையில குழந்தை இருக்கும், ஒரு கையில வாஷிங் மிஷின் இருக்கும், இன்னொரு கையில அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு கையில அவங்களுடைய ஆபீஸ் பேக் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு கையில அவங்க குளிக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. இப்போ ஒரு பெண் இந்த ட்ராக்ல ஓடுற பெண் இத்தனை பேர்டனோட ஓடுவாங்க. அந்த ட்ராக்ல ஓடுகின்ற ஆண் ஒண்ணுமே இருக்காது, ட்ராக் சூட் போட்டுக்கிட்டு அவ ஓடுறதுக்கு ரெடியா நிப்பான். இதுதான் இன்றைக்கான யதார்த்தம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாமே சமமாக வழங்கப்பட்டாலும் கூட அந்த பெண் இத்தனை விஷயங்களையும் தடைகளையும் தாண்டிதான் ஓடக்கூடிய சூழல்ல இருக்காங்க. தடைகளை தாண்டிதான் அவங்க போய் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்கின்ற போது குழந்தைகளினுடைய இயல்பிலேயே நம்ம அந்த ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் உரிமையாக வழங்கப்படுகிறது என்ற விஷயத்த குழந்தைகளிலேயே சொல்லி வளர்க்கணும். அடுத்தது 2வது விஷயம் சொத்துரிமையை பத்தி பேசுனீங்க. இந்த சொத்துரிமை பெண்களுக்கு கொடுப்பதற்கு பெற்ற தாய்மார்களே அநேக நேரங்களிலே, ஏன்னா அது இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிட்ட பெண்ணு, அந்த பெண்ணுக்கு நம்ம சொத்தை கொடுத்தோம்னா அது அந்த வீட்டுக்கான உரிமையா போயிடும் அப்படின்னு பெற்ற தாய்மார்களே கூட பல நேரங்களில் அதிலே அவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ற சூழல்ல இருக்குது. சோ நம்ம உலகத்திலே போட்டியாளர்களாய் நாம் எதிராளியை போட்டி போட்டு ஜெயிப்பதை காட்டிலும் முதல்ல சொந்த குடும்பத்துல நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய சூழல்ல பெண்கள் இருந்துட்டு இருக்கோம். அப்படியாகத்தான் குடும்பத்திலே நம்ம போட்டி போட்டு ஜெயிச்ச பிறகுதான் வெளியில போய் ஸ்டெப் வைக்க முடியும். அடுத்தது தெருவில், அடுத்தது நம்ம போகின்ற இடத்திலே நடக்கின்ற போட்டிகளிலே நம்ம பங்கெடுக்கணும். இப்போ நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கோர்ட்ல வாதம் செய்யக்கூடிய, இப்ப சமீப காலங்கள்ல நிறைய திரைப்படங்கள்ல கூட வருது, எனக்காக நானே வாதாடுகிறேன் என்பதாக அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனோ கதாநாயகியோ சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்படியாக அந்த சில சட்ட நுணுக்கங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுல பெண்கள் நிறைய வாசிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் சொல்றேன். வாசிக்கணும், அநேக பொது விஷயங்களிலே அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளணும். புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு இயல்பிலேயே நமக்குள்ள ஒரு சிந்திக்கின்ற திறமையும், அந்த சிந்திக்கின்ற தன்மை நமக்கு ஆளுமை தன்மையையும் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியையும் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்ப வாசிக்கின்ற திறன் பெண்களுக்கு வேணும். அடுத்தது நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, கம்பி மேல நடந்து போற மாதிரி என்னுடைய பெண் அப்படின்னு சொன்னீங்க. நிஜமா அது நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு அந்த உணர்வு தோன்றியது. என்னன்னா அது இளம் வயது, அந்த மகளுக்கு எந்த விதமான அனுபவங்களும் இல்லை, அந்த பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க போறாங்க, எந்த சப்போர்ட்டும் இல்ல. அதுலயும் நீங்க குறிப்பா சொன்னீங்க, அந்த எதிரணியில இருந்து அவர்களுக்கான பணபலம், படைபலம், ஆள்பலம் அத்தனையும் இருக்கு.
அப்போ இவங்க மோதுற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பைபிள்ல கூட ஒரு ஸ்டோரி வரும். கோலியாத்துன்னு ஒரு பெரிய ராட்சசன்னு கூட தாவீது என்ற ஒரு சின்ன பையன் போரிடுவார். அந்த கோலியாத் வந்து சகல சர்வாயுத வர்க்கத்தையும் அவர் போட்டுட்டு இருப்பார். அத்தனை போருக்குரிய அத்தனை ஆயுதங்களையும் அவர் போட்டுட்டு அவர் வந்து நிப்பாரு. இந்த தாவீது கையில ஒண்ணுமே இருக்காது, ஒரு சின்ன கவன்கள் தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த தாவீது வந்து அந்த கோலியாத் பெலிஸ்தியர் அவர் வந்து நின்று ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட ஃபைட் பண்ண வரும்பொழுது சொல்லுவார், என்னை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு உங்க ஆட்கள் இல்லையான்னு கேட்பாரு. யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா ஒரு ராட்சத தன்மை, எல்லாரும் பயப்படுவாங்க. அப்ப அந்த தாவீது நான் போறேன்னு போவார். ஆனா சின்ன வயசு, குறைந்தபட்சம் 12-15 வயது உள்ள ஒரு இளம் வயது வாலிபன். அவன் கையில என்ன இருக்குன்னா இந்த கவன்கள் தான் இருக்கும். அதுல வந்து கவன்கல்ல வைக்கிற கூழாங்கல். அப்போ அவர் வந்து கேட்பாரு, நான் என்ன நாயா, என்னை கல்ல வச்சு அடிக்க வந்திருக்கிறேன்னு கேட்பாரு. அவன் வந்து நான் என்னை நீ வந்து எந்த கடவுளை நிந்திக்கிறையோ அந்த கடவுளின் நாமத்தினாலே நான் உன்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நான் அதை எப்படி யோசிக்கிறேன்னா, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு தான் படித்த படிப்பும் அவளுக்கு படித்த அந்த அறிவின் மூலமாக கிடைத்த தன்னம்பிக்கையும் அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த கல்லை எடுத்து அவர் அடிக்கும் பொழுது கரெக்டா அந்த கல்லோட நெற்றி போட்டுல பட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு, இறந்துடுறாரு. இந்த தாவீது ஓடி போய் அந்த பராக்கிரமசாலியினுடைய அவனுடைய வாளையே எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி அந்த போர்ல அவர் வெற்றி பெறுவார். எதுக்காக சொல்றேன்னா, இவங்களுக்கு அந்த வாதிடுகின்ற தன்மையும் இல்ல, அந்த எதிராளி நம்ம கூட இருந்து நிக்க வேண்டிய வக்கீலும் இல்ல. அப்ப பணத்தால் அவர்களையும் விலைக்கு வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் படிப்பையும் அந்த படிப்பின் மூலமாக நீங்க கொடுத்த அந்த எல்லா உங்களுடைய கஷ்டங்களையும் பார்த்த அந்த பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு தைரியம் வருதுன்னா, இந்த கதையை நிச்சயமா, இந்த சம்பவத்தை கதைன்னு சொல்லக்கூடாது, கதையல்ல நிஜம், இந்த நிஜத்தை பார்க்கின்ற நேயர்களுக்கும் நிச்சயமா அநேகருக்கு இது போன்ற ஒரு, ஏன்னா சோர்ந்து போயிடுறோம் பல நேரங்கள்ல. இப்ப இவங்க சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, எழுதுறதுக்கான நேரத்தை நாம தான் வகுத்து கொள்ள வேண்டும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து உட்கார்ந்து எழுதும் பொழுது, இப்ப இவங்க சொல்லும் போதும் சரி இவங்க சொல்லும் போதும் சரி, இத்தனை தடைகள் வந்து நம்ம மேற்கொண்டுதான் நம்ம ஜெயிச்சு வரணுமா, வேண்டாம் போ அது பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். பல நேரங்கள் பல பெண்கள் செய்கின்ற ஒரு தவறு இது. எதுக்கு அதுக்காக கஷ்டப்படணும், போனா போது யாருன்னா எதனா பண்ணிட்டு போறாங்க, ஏன்னா என் பேர்லயா வரப்போகுது, நான் கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிச்சு நமக்கா கிடைக்க போகுது, யாரோ அனுபவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சோம்பேறித்தனம். அடுத்தது அதனால சரி நம்ம ஏன் கஷ்டப்படுவான, இயல்பிலேயே பெண்களுக்கான உடல்நிலை ஒரு 40-45 வயதுக்கு மேல பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல்நிலை கோளாறுகள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏற்படும். அந்த சூழல் அவர்களுக்கு இந்த கூட இருக்கின்ற மனிதர்களுடைய அனுசரணை இல்லாதப்ப தன்னை காட்டிலும் ஒரு பெண் வளர்கிறாள் என்றப்ப பெண்களிலே ஆணாதிக்க சிந்தனை உள்ள பெண்களாலேயே அதை தாங்கிக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி உறவினர்கள் எல்லாம் அதை தடுக்க தான் பார்ப்பாங்க. ஒரு பெண் கையில அந்த பொருளாதார சுதந்திரம் அடைந்து விட்டால் அவ நம்மள மதிக்க மாட்டா, அவளே தன்னை வந்து பாத்துக்குவா, அவ வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, அவளை வந்து உலகம் வந்து வேற மாதிரி பயன்படுத்தும் அப்படின்ற ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள பெண்களும் கூட இதுல உடந்தையாக இருந்து பெண்களை அடக்கக்கூடிய சூழல். அப்ப உங்களுக்கு எல்லா வகையிலையும் இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், சட்டமும் காவலும் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கும் பார்க்கும்பொழுது குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்க வளர்ந்து வந்த உங்களுடைய சூழலும் கூட உங்களுக்கு துணையாக இருந்திருக்காது. அப்ப நமக்கு துணையாக இருக்கின்ற மக்களினுடைய கையை நம்ம கரெக்டா பிடித்து கொண்டோமே என்றால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம நேரா போய் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவையான வெற்றி வாய்ப்பை நம்ம அடைந்து கொள்ள முடியும். சோ வாழ்க்கை என்பது ஒரு ரோஜா படுக்கை அல்ல, வாழ்க்கை என்பது நம்ம நடக்கின்ற பாதை என்பது ரோஜாக்களால் ஆனது அல்ல, முட்களின் மீதுதான் நம்ம நடந்து செல்ல வேண்டிய சூழல், அதிலும் குறிப்பாக பெண்கள். ஏன்னா 2000 வருடமா நம்ம நடந்து வந்துகிட்டே இருக்கிறோம், அந்த முட்கள் மீது கால் வைத்து அந்த ரத்த தடங்களின் மீதுதான் இன்றைக்கு பெண்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மலாம் வந்து சேர்ந்துட்டோம். இப்ப அடுத்த தலைமுறைக்கான பாதையை நம்ம ஒழுங்குபடுத்துகின்ற சூழல்ல இருக்கிறோம். அந்த பாதையிலே நடக்கின்ற பெண்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, முக்கியமா இவங்க சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு சொன்னாங்க. அது ரொம்பவும் இன்றைக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எல்லா இடங்களிலேயும் 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரையிலேயும் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மை அநேக இடங்கள். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போராடக்கூடிய சூழல். குறிப்பா பெண்கள் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. தற்காப்பு கலைன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு சிலம்பம், ஒரு கராத்தே, அப்படி கூட ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தற்காப்பு கலை கிடைக்கும் போது அவர்களால அந்த தற்காப்பு கலையினுடைய உதவியினால யாரையும் எந்த நேரத்திலும் எந்த இரவிலையும் கூட எதிர்கொள்ள முடியும். முந்திலாம் வந்து பெண்கள் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ன்ற சூழல் இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை.
நிறைய பெண்கள் ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. அவர்கள் இரவு நேர டியூட்டியை முடித்து விட்டு 11 மணி 12 மணி அளவுக்கும் கூட வீட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பெண்கள் அவர்கள் தங்கள் தனியாக வரோம் அப்படின்ற பயம் இல்லாம தன்னிச்சையா செயல்படணும்னா தற்காப்பு கலைகளை கட்டாயம் கத்துக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கான சொத்துரிமையை கட்டாயம் பெண்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் பெண்கள் படிப்பை நிறுத்தக்கூடாது. இந்த 3 விஷயத்த நான் எப்பயும் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பெண்கள் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு போன வருடம் நினைக்கிறேன், ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில படிக்கலன்னா பரவாயில்லன்னு ஒரு நடிகையினுடைய மகள் ரொம்ப கோபமா கேவலமா எழுந்து போனாங்க. படிச்சா என்ன, அதனால என்ன, நான் படிக்கல எனக்கு வரல அப்படின்னு. ஆனா அது தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக பெண் பிள்ளைகளுடைய கல்விக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள் சொல்லிட்டு ஒரு ஆசிரியராக நான் அறிவேன். அப்போ அத்தனை செலவு பண்ணி அத்தனை முயற்சி எடுத்து அத்தனை ஆட்களை வைத்து நம்ம ஒரு பெண் கல்விக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கும் கூட பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் உதவிகள்லாம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கான பேங்க் ஓபன் பண்ணி அவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையை கொடுத்து அவங்க நிறுத்தக்கூடாது. பள்ளி இறுதி வகுப்பு வரை இன்றைக்கு அத்தனை பிள்ளைகளும் படித்தாக வேண்டும். அதன் பிறகு கல்லூரிக்கான அவர்களுடைய படிப்பினுடைய தன்மையை பொறுத்து அவர்கள் பெறுகின்ற மார்க்கை பொறுத்து உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கான மேற்கொண்ட செலவுகளை பார்ப்பதற்கும் இன்றைக்கு அநேக NGO நிறுவனங்கள் இருக்கிறது. அநேக மனிதர்களுடைய உதவியும் கிடைக்கிறது. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய கல்வி உதவித்தொகை கொடுக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. சோ பெண்களுடைய படிப்பு முக்கியம். அவர்களுடைய சொத்துக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சொத்து உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது பெண்களுடைய பாதுகாப்பு. இந்த 3 விஷயங்களையும் இந்த நாளிலே மகளிர் தின வாழ்த்து செய்தியாக சொல்லி பெண்களுக்கான படிப்பை நாம் உறுதி செய்வோம், பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்வோம், பெண்களுக்கான சொத்துரிமையை உறுதி செய்வோம் என்று கூறி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இந்த கலந்துரையாடலை உங்கள் அனைவரின் இசைவோடு இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நவரசம் யூடியூப் சேனல் சார்பாக இன்று நடைபெறக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, பண்டிகை காலங்களில் அதிக சுமை யாருக்கு, மனைவிக்கா கணவனுக்கா என்ற ஒரு நல்லதொரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய தலைப்பு. பண்டிகை என்று சொன்னாலே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதுக்கு மகிழ்ச்சி. அது சென்னையில் இருந்தாலும் சரி அல்லது கிராமத்தில் இருந்தாலும் சரி, எல்லோரும் பண்டிகை காலங்களில் கிராமத்தை நோக்கி படையெடுத்து செல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குடும்பத்துடன் உறவுகளுடன் நண்பர்களுடன் கூடி மகிழ்வது மிக சிறப்பான ஒரு செயல். அப்படி அந்த பண்டிகை காலங்களில் நாம் கொண்டாடுவதற்காக நாம் செல்லும் பொழுது, இல்லை பண்டிகை காலங்களை கொண்டாடும் பொழுது அங்கே குடும்பத்திலே சுமை ஏற்படுகிறது. அந்த சுமை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு அதிக சுமை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ மனைவிக்கு அதிக சுமை ஏற்படும். வேலைப்பொழு, வீட்டில் அதிகமான விருந்தினர்களை உபசரிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் கவனிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவிக்கான வேலைப்பொழு ரொம்ப அதிகமாக இருக்கும். கணவனுக்கான வேலைப்பொழு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கணவனுக்கான வேலைப்பொழு ரொம்ப அதிகம். எங்கே கடன் வாங்கலாம், எவ்வளோ ரூபாய் நமக்கு போனஸ் வரும், எப்படி நாம் செலவு பண்ணலாம், யார் யாருக்கு துணி எடுக்கலாம், நமக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற சுமைகள் ஏற்படும். அப்பா அம்மாவுக்கு எடுக்கலாமா அப்படின்ற அந்த சுமைகள் ஏற்படும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, தீபாவளி பண்டிகையா மட்டன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும், பொங்கல் பண்டிகையா பொங்கலுக்கு தேவையான அந்த மளிகை சாமான்கள், பொங்கல் அரிசி போன்றவற்றை வாங்கணும். இப்படி பல்வேறு பொருட்களை வாங்குவதற்கான பண தேவைப்பாடு ஏற்படுகிறது. அப்போ அவனுக்கு அங்கே சுமை ஏற்படுகிறது. அப்போ பண்டிகைன்னு சொன்னாலே மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட, மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட அங்கே பொருளாதார சிக்கலும் வேலைப்பளுவும் விருந்தினர்களை உபசரித்தல் போன்ற காரணங்களாலும் அங்கே மனைவிக்கும் சுமை ஏற்படுகிறது, கணவனுக்கும் சுமை ஏற்படுகிறது. இதில் யாருக்கு அதிக சுமை ஏற்படுகிறது என்பதை பற்றி இங்கு பேசுவதற்காக புலவர் பெருமக்கள் எல்லாம், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து புலவர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். மனைவிக்காக என்ற தலைப்பிலே பேசுவதற்காக ஆசிரியை திருமதி சீதாலட்சுமி ஐயப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த சைடில் பார்த்தோம்னு சொன்னோம்னா, இல்லை கணவனுக்கு தான் அப்படின்னு சொல்வதற்காக நம்முடைய தேவராஜ் சமூக சேவகர், தன்னை சமூக பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர் ஐயா தேவராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
கவிதையால் இந்த தமிழகத்தை கட்டி போட்டவர் பொன்னிவளவன். அவருடைய புதல்வியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரி கவிஞர் வேளாங்கண்ணி பொன்னி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை கணவனுக்கு தான் அதிக சுமை என்று பேசுவதற்காக திரைப்பட நடிகரும் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவருமான அருமை சகோதரர் ஐயா கோபிநாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்துகிறோம். இந்த 4 பேரும் இந்த தலைப்பை ஒட்டி பேசுவார்கள். பின்னர் நாம் தீர்ப்புக்கு செல்லுவோம். இவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் என்பதை முதலில் நாம் பார்ப்போம். முதலில் அதிக சுமை யாருக்கு என்று சொன்னால், எப்பொழுதுமே பார்த்தால் மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லியிருக்கிறார் புலவர். ஆகவே பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தால முதலில் பெண்களுக்குத்தான் சுமை அதிகம் என்று பேசுவதற்காக நம்முடைய அருமை சகோதரி சீதாலட்சுமி ஐயப்பன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை காலங்களில் அதிக சுமை யாருக்கு? இந்த பக்கம் கணவன் ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க சொல்றோம் மனைவின்னு தான் சொல்றோம். நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுல எடுத்துங்க, கணவனா மனைவியா, ஆண்களா பெண்களா, யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க? உங்க அம்மாவில இருந்து எடுத்துங்க, அம்மாவா மனைவியா அக்காவா தங்கச்சியா அப்படின்னு எடுத்துங்க. பண்டிகை வருது அப்படின்னாவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம், பலகாரம் செய்யணும். அங்க ஊருக்கு கொடுத்து அனுப்பணும், இங்க அக்காவுக்கு கொடுக்கணும், தங்கச்சி கொடுக்கணும், சொந்தக்காரருக்கு கொடுக்கணும், ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். பலகாரம் செய்யணும் அப்படின்னா இது ஆண்களா செய்யறாங்க? இல்ல அவங்களா போயிட்டு இந்த முறுக்கு செய்யணும், நான் தட்டை செய்யணும், சீடை செய்யணும், அதிரசம் செய்யணும், அந்த மாவு பக்குவப்படுத்தணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்கள எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க? இல்ல, பெண்கள் தானே எடுத்து வைக்கிறாங்க. அந்த பலகாரம் செய்யறது அப்பயே ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு மட்டும் பலகாரம் இல்லை, இந்த ஒரு மாசமா ஒரு நாளா அவங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, தினமும் செய்யற வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க தனியா ஒதுக்கி அந்த இதை செய்யணும். இந்த வேலைக்கு போற பெண்களா இருந்துட்டா இது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அவங்க வேலைக்கு போயிட்டு என்னைக்கு அவங்களுக்கு லீவு கிடைக்குதோ அன்னைக்கு இதை செய்வாங்க. சரி, அது பண்டிகைக்கு முன்னாடியே பிளான் போட்டு செஞ்சுட்டு வருது. பண்டிகை அன்னைக்கு தீபாவளினா என்ன பண்ணுவாங்க, இது மசாலா வடை செய்யணும், உளுத்த வடை செய்யணும், சுயம் செய்யணும், கோலி செய்யணும். அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் இங்கெல்லாம் இதை மட்டும் சென்னையிலாம் ஒரு 4 நாள் கொஞ்சம் செஞ்சு வச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்களாம் இதுல கிராமத்தெல்லாம் பார்த்தா என்ன செய்வாங்க இல்லையா, கம்பு சிறுதானியங்கள் இருக்கு பாருங்க, கம்புல அடை செஞ்சு வைப்பாங்க, புட்டு செஞ்சு வைப்பாங்க, கேழ்வரகுல புட்டு செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய இதுல எடுத்து வச்சுப்பாங்க, ட்ரம்முல வைக்கிற மாதிரி. இங்க இருக்கணும் பக்கத்து வீட்டுல 2 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு, ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் பக்கத்துல கொடுத்துருவாங்க. அது மாதிரி சென்னையில கொடுத்துருவாங்க. அது மாதிரி கிடையாது. அவங்க இவ்வளவும் அங்க எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க பக்கத்துல. நம்ம சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, வந்தவங்களுக்கு, போனவங்க எல்லாமே அவங்க செய்யறதுன்னு அண்டாண்டாவா செஞ்சு வைப்பாங்க. நைட்டு ஃபுல்லா செய்வாங்க. இவங்க நம்ம கடையில வாங்கிட்டு காரமும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு பாக்ஸ் ஒரு கவர் கொண்டு கொடுக்குற மாதிரி, நகரத்துல கொடுக்குற மாதிரி கிடையாது. அங்க எல்லாமே ஒரு கேரியர் போகும், எல்லாம் செஞ்சு இது அன்னைக்கு ஃபுல்லும் அவங்க நைட்டு ஃபுல்லும் தூங்க மாட்டாங்க பெண்கள். ஆண்கள் என்ன செய்வாங்க, கூட அடுப்பு கிட்ட உட்காந்து நான் புட்டு செய்யறேன், நான் அடை செய்யறேன்னு என்ன செய்வாங்களா? அந்த ஒரு நாள் அவங்க நல்லா தூங்குவாங்க, கொட்டை விட்டுட்டு இருப்பாங்க. அங்க செய்தா சாப்பிடுவாங்க. அதுல வேற உப்பு இல்லையா, காரம் இல்லையா, அது வேற கேட்பாங்க. இதுல தித்திப்பு இல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதை மட்டும் குறை சொல்றதுக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. ஆனா கூட செய்யும் போது கூட உட்கார்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு செய்ய மாட்டாங்க. சரி, அடுத்து ட்ரெஸ் எடுப்போம், எல்லாருக்கும் கொடுக்கணும். வீட்டுல அப்பா அம்மா மாமனார் மாமியார், வீட்டுல அக்கா தங்கச்சி நாத்தனார் எல்லாருக்கும் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்து எடுக்கிறது யார் எடுப்பாங்க? இவனா சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கடையில அப்படின்னா, கடையில யார் நின்று எடுக்கிறாங்க? இவங்க போய் நம்ம என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சுட்டு அவங்க உட்காந்துருவாங்க, செல்ல கையில வச்சுட்டு தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒருத்தருக்கா பார்த்து எடுக்கணும். இது அம்மா சரியா இருக்குமா, இந்த கலரு இது பிடிக்குமா, இந்த ரேட்டு வரக்கூடாது. மாமியாருக்கும் அம்மாவுக்கும் ரேட்டு குறைய வரக்கூடாது. இந்த நாத்தனார், பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார், அது மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை வேற நம்ம பார்க்கணும். இந்த இது இருக்கா, அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கா, இவங்களுக்கு கரெக்டா, கலர் கரெக்டா இருக்கா, அது அந்த கலர் அவங்க ஒத்து வருமா, அவங்க வீட்டுக்காரருக்கு எடுக்கிற ட்ரெஸ் மாதிரி இவங்களுக்கு எடுக்கணும், இவங்க பிள்ளைங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு எடுக்கணும். எல்லாருக்கும் எடுத்து முடிச்சுட்டு நமக்கு கடைசியில எவ்வளவு மீந்து இருக்குன்னு பார்த்துட்டு நாம எடுக்கிறது. இவங்க சொல்றது என்னவோ அவங்கதான் பட்டுப்புடவை கேட்கறாங்க, அவங்கதான் இதை கேட்கறாங்க. எங்களுக்கு என்னப்பா முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க? முதல்ல குடும்பத்துக்கு எடுத்துட்டு கடைசியில நாங்க ஒப்புச்சப்பாணி மாதிரி இவ்வளோ வேலை செய்யறோம். ஆனா எங்களுக்கு அதுதான். அப்ப என்ன பண்ணுவாங்க, நாங்க ஒரு ட்ரெஸ் அதுல வேற கொஞ்சம் சேர்த்து எடுப்பா அப்படின்னா அவனை இல்ல அதிகமாயிடுச்சு, பட்ஜெட்ல இடிக்குது அப்படின்னுவாங்க.
இந்த நேரத்துல நாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நீங்களும் கூட வரீங்க, உங்களுக்கு கௌரவமா இருக்குதான் நல்ல ட்ரெஸ் நாங்க போகணும்னு நினைக்கிறோம். இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுல இதுல வந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம், அவங்க கஷ்டப்படல. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறாங்க. 3 மணி நேரம் 4 பேரும் சும்மா உட்காந்துக்கிறாரு வெளியே, சும்மா உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஐயா அவங்க அங்க அலைஞ்சிட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தா கூட அவங்க அங்கேயும் சாப்பாடு வந்து உட்காந்துப்பாங்க செல எடுத்துக்கிட்டு. அவங்க என்ன சாப்பாடு என்ன நைட்டுக்கு இன்னும் இப்ப நம்ம சாப்பாடு அப்படின்னு எங்கதான் கேட்பாங்க. அங்க நின்னு போனது இல்லாம இங்க வந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம். ஒரு டீ கூட கிடையாது. இவர் வெளியே உட்காந்துட்டு போய் வெளியே போட்டா நடுவில் போயிட்டு வருவாங்க, ரிலாக்ஸா போயிட்டு வருவாங்க. நாங்க பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ஐயோ எங்க நினைப்பெல்லாம் அவங்க ட்ரெஸ் நாங்க எடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இப்படி பார்த்து ஒரு 4 புள்ளை எடுத்தாலும் இந்த கலர் கொஞ்சம் பார்டர் சின்னதா இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் பார்டர் பெருசா இருக்குது, இது ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் நாங்க சமாளிக்கிறது. கேட்பாங்கம்மா எங்க அம்மாவுக்கு எல்லாம் 100 ரூபாய் புடவை எடுத்தோம், உனக்கே 500 ரூபாய் புடவை எடுத்தா அதையும் சேர்த்து கேட்பாங்க. அதுதான் ஐயா அவங்களுக்கு எல்லாம் முதல்ல எடுத்துடுறோமே, அவங்களுதான் ஃபர்ஸ்ட், மாமியாருக்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க மாமியார் இவங்க எல்லாம் எடுத்துருவோம். அதுவும் 2 பேருக்கும் பாக்குறது, எங்க அம்மாவுக்கு எடுத்தாலும் சரி அவங்க அம்மாவுக்கு எடுத்தாலும் சரி 2 பேர் லிஸ்டும் கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் பார்ப்போம். யாரு நம்ம உறவுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு அது ஒரு சந்தோஷமா தான் எடுப்போம். ஆனா சுமை வந்து எங்களுக்கு தானே, அது அவருக்கு சந்தோஷம், எப்படியோ எடுக்கட்டும், பணம் தானே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. கேட்டா பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. எல்லாருக்கும் வருதுன்னு தெரியுது இல்ல, இவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து நாங்களா பணம் செலவு பண்ண சொல்றோம், இவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்காம உட்காந்துருங்க, அப்ப எப்படி செலவாகும்? எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு எடுப்பாங்களா, இதுல வந்து உங்களுக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். அப்ப 1000 ரூபாய்க்கு எடுக்கிறதா 20,000க்கு எடுக்கிறது அதிகமா? குடும்பத்துக்கெல்லாம் எடுக்கிறது 20,000, இவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறதா அதிகம்னு சொல்லுவாங்க. நாங்க கஷ்டப்படுத்துறோமா? கஷ்டப்படுறது நாங்க. அது மட்டும் இல்ல, வீடை சுத்தம் பண்றோம், யார் வந்து செய்வா? இதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு பாத்திரம் நீங்க பலவாரம் நான் ஒரு மாசமா செஞ்சா கூட இந்த பாத்திரம் எல்லாம் கிடக்கும் பாருங்க, அதை சுத்தம் பண்றது, வீடை சுத்தம் பண்றது, ஒட்டனடி. ஐயோ எனக்கு நேரம் இல்ல, இப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி நேரம் இருக்கு? நாங்களும் தானே போயிட்டு வரோம், எங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும். அது ஒரு நாள் கூட, அதாவது இந்த வேலைக்கெல்லாம் எங்களை நேர்ந்து விட்டுட்ட மாதிரி நினைச்சுக்கிறது. இந்த வேலை நீ தான் செய்யணும், நீ என்னதான் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நீ கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த வீட்டு வேலை நீதான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு அதுலயும் வந்து ரொம்ப சுமை அதிகமாயிடுது. இந்த எல்லாம் செஞ்சுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுது பாருங்க. இதுக்கு மட்டும் கிடையாது, பண்டிகை காலத்துல குழந்தைங்க பெரியவங்களை கவனிக்கணும். இந்த குழந்தைங்க என்ன பண்ணும், அதுங்க குளிக்க வச்சு, அதுல எண்ணெய் தேய்ச்சி, அதுங்களை குளிக்க வச்சு, ட்ரெஸ் பண்ணி, பொம்பளை பிள்ளையான ஜடை அவங்களுக்கு தலை பின்னி பூ வச்சு அதுங்களை ஒண்ணு அனுப்பணும். ஒன்னு போ. அடுத்து பெரியவங்க அதாவது குழந்தை மாதிரி அவங்களுக்கு போய் குளிக்க வச்சு, சுடுதண்ணி கொஞ்சம் அதிகமா, வேக சூடு அதிகம் இருக்கக்கூடாது, குறைவா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னமா சூடா இருக்கு, அதிகமா ஊத்திட்டேன், எனக்கு வேணும்னா சுடுதண்ணி ஊத்துறாப்பா அப்படின்ட்டு அவங்க ஒரு நேரத்துல. அது மட்டும் இல்லமா, வீட்டுக்காரங்க சுடு தண்ணி வச்சு துண்டு எடுத்து போய் பாத்ரூம்ல வேற வைக்கணும். அது வேற துண்டு வேற கொடுக்கணும். நமக்கு இவ்வளவு பலு செஞ்சுட்டு வீட்டுக்காரருக்கு துண்டு எடுத்துக்கு நமக்கு எப்படி தோணும்? யோசிச்சு பாருங்க. சோப்பு எடுத்து கொடு, தண்ணி கொஞ்சம் முடிவுதான் தேய்ச்சிட்டு போய், அப்ப என்ன கோவம் வரும்? சே ஒரு வெறுமாட்டுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுவோமே, அது போனா போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். சரி போ அப்படின்னு முடிச்சுட்டு வந்துருவோம். இந்த பக்கம் மாமியாருக்கு இந்த குழந்தைங்களை அனுப்பிச்சு விட்டா இவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடாம எனக்கு ஐயோ எனக்கு ஒத்துக்காரு இது கொடு, ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பலகாரம் இவங்களுக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்ப பாருங்க எத்தனை வேலை அடுக்குது பாருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தனியா செஞ்சு தரணும், பெரியவங்களுக்கு தனியா செஞ்சு தரணும். அது மாதிரி அதுவும் இல்லாம உறவினர் ஊர்ல இருந்து வருவாங்க, அன்னைக்குதான் வந்து நாத்தனார் வருவாங்க, சின்னவங்க பெரியவங்க பக்கத்துல இருக்கவங்க அவங்க அண்ணன் இவங்க எல்லாம் வருவாங்க. வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. நாங்க என்னைக்கோ ஒரு நாள் தான் வரோம், இவங்களுக்கு நல்லா செய்யணும்ல என்னவாங்க. அந்த ஒரு நாள் தான் நாங்க இவங்க முதுகுல இவ்வளவு சமயம் வச்சுக்கிறோமே, நான் இப்படி வளைஞ்சு போயிருக்கிறோமே, அதை எப்படி அவங்க பாக்குறது? அதை பார்க்க மாட்டாங்க. ஆனா ஏற்கனவே எங்க முதுகு வளைஞ்சு போயிருக்கோம், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு போய் நம்ம கூட ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணா நாம இங்க வந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு வருவாங்க. இப்ப அவங்கள போய் செய்ய சொல்லலாமா? ஏன்னா அவங்க வந்து விருந்தினர் வந்து நம்ம உபசரிக்கணும். அப்ப அந்த சுமையும் சேர்ந்துடுது. பண்டிகை கொண்டாடுறதுக்கு செய்யறோம், விருந்தினர் வர்றதுக்கு செய்யறோம், விருந்தினர் கொடுக்கறது செய்யறோம், எல்லாமே செய்வோம். இவங்க என்ன பண்ணுவாருங்க, அவங்க சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, ஒண்ணும் இல்ல எங்க வீட்டுக்காரே எடுத்துங்களா, ஆம்பளைங்க அந்த வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல நடக்கிறது தான். என்ன பண்ணுவாங்க, இவங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டா இது வந்து மிக்சில போடலாம், இது வந்து அம்மியில தான் அரைக்கணும் அப்படின்னுவாங்க. அந்த அம்மியை நம்ம அரைச்சுட்டு ஏதோ ஒண்ணு நம்ம சும்மா நம்ம களைப்பு தெரியக்கூடாதுன்னு ஏதோ சும்மாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோ, அப்பதான் நம்ம கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணா கை வேலை கிட்ட வந்து நின்னா என்னம்மா அவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா அப்பா அம்மா எல்லாரும் கவனிச்சிட்டாங்க, என்னம்மா ரொம்ப ஜாலியா போகுது பழகுது, ஏயா நான் பண்ற வேலை உனக்கு ஜாலியா வருகுது அப்படின்னு சும்மாத்துக்கு சரி போட்டு விடுவோம். நாம கை வலிக்குது மாமா, கொஞ்சம் கையை பிடிக்கணும், அம்மியா இருக்கணும் மாமா, அப்படி கொஞ்சம் சந்தோஷமா பேசினா மனுஷன் ஒரு கையை போட்டு ஒரு அரைக்கிறது கொடுப்பாருன்னு நினைப்பேன் நானு. ஆனா அவர் உடனே
அம்மா தாயே முடிஞ்சா பாடுபடு, அலுப்பும் சலுப்பும் இருந்தா ஆள விடு. அந்த ஒரு வருமா? நான் என்ன செய்யறது சொல்லுங்க? நீ முடிஞ்சா இதுல பாடுபடு, பொண்ணா போயிட்டே இரு அப்படின்ட்டு போவாரு. அப்ப யாருக்காக செய்யறோம்? ஏன் கூட ஹெல்ப் பண்ண கூடாதா? ஏன் நான் செய்யறேன்னு செய்யக்கூடாதா? இங்க உட்காந்து எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து எல்லாம் அட்டடிச்சு விளையாட பேசிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. நாங்க மட்டும் அங்க அடுப்புக்கிட்ட வெந்துட்டு இருப்போம். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க பாருங்க அதே நைட்டில தான் இருப்போம். ஏன்னா புது நைட்டி போட்டா குத்துற மாதிரி இருக்கும். அதனால பழசே போட்டுட்டு அங்க அடுப்பு வேலை செய்வோம். அப்ப இந்த பண்டிகை யாருக்குன்னு சொல்லுங்க? இந்த பண்டிகை நமக்கு மத்தவங்களுக்கு ஆண்களுக்கு சும அதிகமா தெரியுதா? இவர் வந்து சும்மா பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. இவ்வளவு வேலை செய்யற எங்களுக்கு சும அதிகமா? இதே போல நாம வந்து அவங்ககிட்ட கேக்குறோம் ஒரே இது, பாருங்க நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து தரதுக்கு இப்படி சொல்றீங்களே, அந்த பக்கத்து வீட்டுல பாருங்க அப்படியே எவ்வளவு அழகா எடுத்து இருக்கிறாங்க ட்ரெஸ், அவங்க போட்டு போறாங்க. ஒரு மேரேஜுக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஐயோ அந்த சாரி நல்லா இருக்கு போல இருக்கே அப்படின்னு அவங்க சொன்னா, அப்படியா, ஆனா அது 10,000 இருக்கும் போல இருக்கு, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம அவங்க கூட போட்டுட்டு போற ஆடையோ நகையோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குது. பரவாயில்லையே உங்க நல்ல மனைவி நல்லா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுக்கும். நான் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், 4 கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நெட்டுண்டா நேக்கு, 8 கல்லு பேசரி போட்டா எடுப்பா இருக்கு மூக்கு. நான் ஒரு வார்த்தைக்கு சொல்லுவேன் மனுஷ கிட்ட வந்து, அண்ணம்மா இன்னும் ரொம்ப சந்தோஷமா அதை எல்லாரும் செய்யறதில்ல, இப்ப நான் சொன்ன பாருங்க, அது மாதிரி ஒரு சந்தோஷமா ஒரு பேசினான்னு வச்சுங்களேன், ஏங்க அப்படியே ஒரு சந்தோஷத்துல அப்படியே ஒரு பிட்டு போட்டு விடுவோம். நான் கேட்பேன், அங்க பாத்தீங்களா அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்கார கொஞ்சிறதை கேட்டேலா. என்னம்மா அவங்க விட்டு வேற அவங்க கொஞ்சம் உனக்கு என்னம்மா அப்படின்வாங்க. என்னங்க அவங்க எப்படி கொஞ்சுறாங்க, அதே போலதான் நீங்களும் என்ன இப்ப என்கிட்ட வந்து கொஞ்சுறீங்கல்ல. அப்பதான் நான் கேட்பேன், எனக்கு ஒரு 4 கிழமையை போட்டுக்கிறது ஒரு நகை நட்டு இருக்கா, ஒரு இந்த மூக்குல ஒரு நீங்க உள்ள கொஞ்சுறீங்களா என்ன, இதுல ஒரு பேசரி மூக்கு போட்டா எனக்கு அழகா இருக்கு, 8 கல்லு போட்டு போட்டா அப்படின்னா அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் ஒண்ணுங்க இது இல்லம்மா, நீ ஏற்கனவே ரொம்ப அழகாதாம இருக்கிற, எனக்கு என்ன சொல்றது பாருங்க, நீ நகையை விட உன் புன்னகையே எனக்கு ரொம்ப இனிமையா இருக்குது, அதுவே போதுமா, உன் நகைலாம் தேவையில்லம்மா, நீ அதான் போடணும் இல்ல, நீ பட்டுதான் போடல, நீயே ஒரு பட்டுதாண்டி அப்படின்னுவாரு. நீ எப்படி இருக்குது பாருங்க ஐஸ், எங்க வைக்கிறது பாரு ஐஸ். இதுக்கு மேல நீங்க என்ன பேசுவீங்க? நகையை பார்த்துட்டு நகை கேட்டா இப்படி சொல்லுவாங்க, நாங்க என்ன நகை எங்களுக்கு போட்டுதா கேட்கறோம், ஏதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்ல நிலத்துல எதுனா வேலை இருக்குது, அதாவது உரம் வாங்கணும், அது வாங்கணும், இல்ல யாருன்னா ஒருத்தவங்க சொந்தக்காரங்க காசு கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ காசு பத்தலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தாங்க வளையல் எடுத்துட்டு போங்க, இந்தாங்க செயின் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்க. அப்ப கொடுக்குறோம்ல, அப்ப நீங்க முன்னாடியே கொடுத்து வச்சாதான் அப்ப எடுக்க முடியும். நான் சொல்லுவாங்க, அது கொடுத்தாதான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்ப முன்னாடி எடுத்து வச்சாதானே. அப்ப நாங்க நகையை வந்து உங்க வருமானத்துக்கு உங்களுக்கு கஷ்டப்படுதா கேட்கல, உங்களுக்கு சேமிச்சு வைக்கிறோம். இப்ப இந்த தீபாவளிக்கு ஒரு 1/4 பவுன் வாங்குறோம் வச்சுக்கலாம், ஒரு 1/2 பவுன் வாங்குறோம். ஒரு இப்ப இருக்கிற நிலைமைக்கு 1/4 பவுன் வாங்குறது 5 கிலோ 10 கிலோ சேமிச்சிருப்பீங்களா மேடம்? 5 கிலோ 10 கிலோ என்ன வாங்கி கொடுக்குறீங்க? நீங்களும் வந்து வாங்கி கொடுக்குறீங்க, அதுல அங்கேயே கொடுக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு கிலோ போட்டுருவீங்க. ஒரு 2 பவுன் 3 பவுன் இப்ப கூட ஒரு கிராம் இருக்கா தெரியலையே, கழுத்துல பார்க்கும்போதே தெரியலையே. அப்படிதாங்க நாங்க சேர்த்தேன். ஒரு தான் இது எப்படி நான் சேமிக்கிறதுனா, ஒவ்வொரு தீபாவளியோ பொங்கலோ ஒரு விசேஷம் வந்து ஒரு 2 கிராம் அப்படி சேர்த்து வச்சு மொத்தமா எடுக்கிறது. அப்ப என்ன பண்ணாலும் இவருக்கு சேவிங்ஸ் நான் கொடுக்குறேன், அவருக்கு சுமையா இருக்குது. ஒரு நாளைக்கு கூட எங்க வீட்டுல இருக்கிறவங்களா, ஒரு நாளைக்கு நான் பையனுக்கு ஃபீஸ் கட்டினா எனக்கு கஷ்டம், நான் ஒருத்தட்ட கடை வாங்கினா அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா என்னுடைய சேமிப்பு தான். அப்ப நாங்க முன்னாடியே பிளான் போட்டதால தானே அது நடக்குது. அப்ப உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல தானே. அத நாங்க உங்களுக்கு பக்கபலமா தானே இருக்கிறோம். துணைவியார் அப்படின்றது உங்களுக்கு துணையா தானே இருக்கிறோம். உங்களுக்கு கஷ்டத்துல அப்படியே கஷ்டம் சும்மா துணைவன் தான், கணவன் பாக்காதீங்க, துறைவன். அப்பதான் பணம் கேக்குறாங்க, நகை கேக்குறாங்க, புடவை கேக்குறாங்க, எல்லாம் என்ன சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு நாங்க நகை எடுத்துக்கிறது உங்களுக்காக தான். நீங்க எங்களுக்கு சொல்லிட்டு வந்து அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்தந்த நேரத்துல சேமிப்பா எடுத்து கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு மொத்தமா கிடைக்கும், ஒரு கஷ்டத்தை நீக்கும். சரி, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்க நகை நட்டுலாம் வாங்குறோம். ஆனா நாங்க இந்த பண்டிகைன்னு வந்துருச்சுனாலும் 4 கிழமைன்னு வந்துச்சா எங்களுடைய சுமையை நீங்க கூட இருந்து ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு கூட ஒரு மனசு நினைக்குது. ஆனா இல்ல, நாளுக்கு நாள் மனைவிகளுக்கு தான் பெண்களுக்கு தான் சுமை அதிகம் என்று பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கணவன்மார்கள் மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் அவங்க தான் செய்யறாங்க, எதுவுமே இவங்க செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா பலகாரம் செய்யறது ஆரம்பிச்சு, ஆடை எடுக்கிறதுல ஆரம்பிச்சு, அடுப்பு கரையில வேலை செய்யறதுல இருந்து, உறவுகளுக்கு விருந்தோம்பல் இருந்து எல்லாம் செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க.
இந்தாண்ட பார்த்தா கணவர்கள் வந்து எதுவுமே செய்யறது இல்லை, சும்மா உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டுகிறாங்க. பதில் சொல்லணும் ஐயா, நீங்க தான் ரொம்ப திட்டுகிறாங்க. எரும மாடு சோப்பு போடுறீங்கன்னு சொல்லி திட்டுகிறாங்க. எப்படி இது பாருங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னா அவங்க துணி கடைக்கு அவங்க வெளியே உட்காரச்சு போயிடுறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்களாம். அவங்க 1000 ரூபாய் புடவை தான் எடுக்கிறாங்களாம். பாத்துங்க, அதெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். 1000 ரூபாய் புடவை அவங்க எடுக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகை எடுக்கிறதுல உங்க பாதுகாப்பு தான் நிறைய உங்களுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. எந்த வேலையுமே நீங்க பண்டிகை காலத்துல செய்யறது இல்லை, எந்த சுமையும் உங்களுக்கு செய்யறது இல்லைன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை காலங்களில் அதிக சுமை ஆண்களுக்கா பெண்களுக்கா? இதான் தலைப்பு. நடுவர்களே, இவங்க சொன்னாங்க வீட்டு வேலைகள்லாம் அதிகம், நாங்க பலகாரம் செய்யறோம், அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செய்த பலகாரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சொல்றாங்க. அப்புறம் எருமை மாடு, ஆண்கள் எருமை மாடுன்னு சொல்றாங்க. எருமை துண்டு எடுத்து, இப்ப எந்த பெண்கள் எந்த வீட்டுல துண்டு எடுத்து கொடுக்குறாங்க? அவங்க சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன். எங்க கொடுக்குறாங்க? இல்லைங்க ஐயா, அவங்க சொன்னது எருமை உடனே எதை சொன்னாலும் பொறுமையா தாங்கி பொறுமையா இருக்கிறதால எருமை வச்சிருக்காங்க. காந்தத்துல இல்ல ஒண்ணு. ரெண்டாவது, துணிக்கடைகள்ல போனாக்கா இவங்க 10,000 புடவை எடுக்கிறது அப்படிதான் சொல்றாங்க. வெளியே இவங்க கூட உள்ள போக முடியாது. துணிக்கடைக்குள்ள இவங்க அவ்வளவு நேரம் எல்லாத்தையும் எல்லா ரெகுலர்கள் எல்லாம் வலிச்சு போடுவாங்க. உள்ள வலிச்சு போட்டு எதனால ஒண்ணுதான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவ்வளவு நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வெளியே உட்காரணும் இல்லைங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நகை வாங்கி வைக்கிறேன், சேமிச்சு வைக்கிறேன். சேமிப்பு எதுக்கு சார்? இல்லாத காலகட்டத்துல செலவழிக்கதான் சேமிப்பு இல்லைங்களா? என்ன சொன்னாங்க, எல்லாருக்குமே வந்து துணி எடுக்கிறோம், பங்கெடுத்துக்கிறோம். எனக்கு இவ்வளவு துணி எடுத்தாங்க, எனக்கு இது இத்தனை ரூபாய்க்கு எடுத்தாங்க, அவங்க எத்தனை ரூபாய்க்கு எடுத்தாங்க, உனக்கு இவ்வளவு எடுத்தீங்கயா அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் எந்த காலத்து கதை? அப்புறம் அம்மி அரைக்கிற பத்தி சொன்னாங்க. அம்மி அரைக்கிறாங்க. இப்ப அம்மி அரைக்கிறாங்க பாருங்க. இந்த காலகட்டத்துல இல்ல. ஆமா, தேங்காய் அரிசி அது கொட்டுங்க சவுண்ட் கேட்கும். இவ்வளவுதான். எப்ப இந்த அம்மி சவுண்ட் உங்களுக்கு கேக்குது? இப்ப எங்க அம்மிக்கார சொல்லுங்க. அம்மி மிதிச்சு அருமை இப்ப தாலி கட்டினதால போயிடுச்சு சொல்லுது. இப்போ அதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் மம்மி ஆகி போச்சு. எல்லாம் மம்மி. அம்மி எங்க உங்களுக்கு? அம்மியே கிடையாது வீட்டுல. ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சா அம்மி தான் முதல்ல இருக்கும். இப்ப எங்க இருக்கு அம்மி? கிரைண்டர், மிக்சி, இப்படிதானே போயிட்டு இருக்கு. உரல் அப்பெல்லாம் சார் உரல்ல வந்து அந்த அரிசியும் அந்த உளுமை போட்டு ஆட்டுவாங்க. இப்ப எங்க ஆட்டுறாங்க? கஷ்டம்ன்றாங்களே. கஷ்டம் என்ன? 10 நாளைக்கு வச்சு ஊத்தி சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப அப்படியா? இப்ப அப்படி கிடையாது. கடையில போனா 30 ரூபா மாவு வாங்குறாங்க, வீட்லயே தோசையை சுட்டுட்டு ஒரு சட்னி எடுத்து கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். எந்த கஷ்டம்ன்றாங்க? வீட்டுல வேலை செய்யறாங்க, கரெக்டா எல்லாமே செய்யலாம், மற்ற வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆனா சுமை யாருக்கு? ஆண்களுக்கு தான். இப்ப பண்டிகை நிறைவுன்னு வச்சுங்களேன், நெருக்கத்துல இப்ப வந்து இருக்கப்பட்டவன் எடுத்துட்டு போறான், இல்லாதப்பட்ட என்ன செய்ய முடியும்? கடன் வாங்க முடியும். கடன் வாங்கணும். அந்த கடன் குழு கேட்கக்கூடிய இடத்துல அந்த காசு கிடைக்கிற வரைக்கும் அவன் படுற பாடு பாருங்க. பெரும்பாடு அவங்கதான் நகை தரன்றாங்க. நகை இல்லாத வீட்டுல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இல்லாத வீட்டுல இருக்கிறவங்களும் பண்டிகை பெரிய விஷயமே இல்ல. நடுத்தர வர்க்கத்துக்கு பண்டிகை காலத்தை பாருங்க. பணம் தேவை. ஆமா. அடுத்து பார்த்தா அடுக்கிக்கிட்டே போவாங்க. துணியில் எடுத்து 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 எதுக்கு அவ்வளவு துணி? எதுக்கு? வீரோட பாத்தீங்கன்னா எல்லா ரேக்கும் அவங்களுக்கு அப்பவும் பத்தாது. கீழே கடைசி ரேக்க காலை வச்சு மேலே போயிரு. ஆமா, அந்த ரேக்கு தான் நமக்கு அதுவும் பத்தாது. நம்மளுக்கு அந்த ரேக் கூட பத்தாது. இப்ப ஒரு காலகட்டத்துல வந்து ஆடைகள் வந்து எப்போ அணிவாங்கன்னு சொன்னாக்கா அந்த பண்டிகை காலத்துக்கு மட்டும்தான். இப்ப அது கிடையாது இல்லையா? இன்னும் பண்டிகை வந்து நமக்கு தேவைப்பட போகுது சொல்லுங்க. இப்ப எல்லாருமே அண்டை வீட்டு கல்யாணத்துக்கு கூட இவங்க வந்து துணி எடுக்கிறாங்க இல்லைங்களா? பிறந்தநாள் விழா, அப்புறம் கல்யாண நாள் விழா, எதுக்கு எடுக்கிறாங்க? எல்லாத்துக்கும் துணி எடுத்து இருக்காங்க. இது வந்து இதெல்லாம் பண்றதுனால ஒரு சுமை ஆண்களுக்கு பைனான்சியலா பல விஷயம். உங்களுக்கு இந்த ஒரே ஒரு கேள்வி, அவங்க ஆடைகளை அழகா கட்டிங்க உங்க கூட வந்து உங்களுக்கு என்ன பெருமை? என்ன பெருமை? உங்களுக்கு தான் பெருமை. நல்லா இருக்குடி, எங்கிட்ட எடுத்து படவை நான் இங்க எடுத்தேன். எங்க எவ்வளவு இது எவ்வளவு வேலையா? ஐயா எங்க வீட்டுக்காரன் இருக்கானே. இங்க பாருங்க, இங்க சண்டை மூடுறது பாருங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கான் பாரு, போயமா 200 ரூபாய் போடையதுக்கு பூணு சேலை
உனக்கு பரவாயில்ல, என்ன பண்றது, என் தலை விதி, இப்படி இவங்க போவாங்க. அப்போ இவங்க இப்ப கட்டிட்டு போறதால இன்னொரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஓடியாது உள்ள, இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு எடுத்து கட்டணமா கொண்டமா போனமான்றதுல பிரச்சனையா வந்து வராத அளவுக்கு இவங்க பண்ண மாட்டாங்க. வேலை அதாவது முக்கியமான அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி செய்யணும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பலகார வகைகள், அது வந்து எப்படி நல்லா இருக்கும் அது. இப்ப சரி, ஓகே, இப்ப எங்க செய்யறாங்களா சொல்லுங்க. நீங்க செய்யறாங்களா? நீங்க சொன்னது ஒண்ணு ஏத்துக்கிட்டு தான். எங்க குடும்பத்துல கூட ஒண்ணு நடந்தது. பிரச்சனை உருவாக்கிட்டா பண்டிகை காலத்துல சூடா இருக்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு வச்சுட்டா வட ஆடி போடுறது, எங்க அப்பா அம்மாவுக்கு ஆடி பணம் ஊசி பணம் உருவாக்கி விட்டா. நான் ஒத்துக்கிறேன். அதுதான் சார். சரி, ஓகே, செய்யற இப்ப யார் செய்யறாங்க இப்போ அது சொல்லுங்க. எங்க செய்யறாங்க? விழா காலம் ஆகட்டும், பண்டிகை காலம் ஆகட்டும், எல்லா இடங்களுக்குமே வந்து அந்த ஸ்வீட் கடை பாருங்க, அவ்வளவு கிரௌடு, எல்லா கடையிலும் கிரௌடு. அங்கதான் வாங்கிட்டு குத்துருவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் செய்து தட்டுப்பட்டுலாம் செய்து சூடா பலகாரத்தெல்லாம் வீட்டுக்கு டிஃபன்ல கட்டி அனுப்புறது. அதெல்லாம் யாரு கட்டி அனுப்புறாங்க? யார் சார் கட்டி அனுப்புறாங்க? இப்போ யாருமே கட்டி அனுப்புறதில்ல. பலகாரமே விநியோகம் பண்றது இல்ல. வீடு கிடையாது. முதல்ல அதுதான் முடிஞ்சு போச்சு. முறுக்குன்னு ஒண்ணு பார்த்து ரொம்ப நாளாகுது. ஆமா, முறுக்குன்னு பார்த்து கடையில பாக்குறோம். அதான் வீட்டுல செய்ய சார். வீட்டுல எங்க செய்யறாங்க? வீட்டுல என்ன செய்யறாங்க? என்ன இப்போ தீபாவளி வந்தா, அப்போ வந்து தீபாவளி வந்தாலே நம்ம வீட்டுல ஆஹா இட்லி தோசை கிடைக்குண்டா, ஏதோ கறி மீன் கிடைக்குண்டா, ஒரு முட்டை கிடைக்குண்டா முழுசா அப்படின்னு நினைப்போம். இப்ப எங்க டெய்லி பிரியாணி கிடைக்குது, டெய்லி முட்டை கிடைக்குது, எல்லா கடைகள்ல தான். வீட்டுல கிடையாது. வீட்டுல என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். ரெண்டாவது, நிறைய வீட்டுகளை சமைக்கிறதே கடினமாகுது இப்பத்தி நிலைமை. எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க. எல்லாமே ஆர்டர் பண்ண, பட்டனை தட்டினா 2 இட்லி வரும், அந்த மாதிரி கதையா எல்லாமே ஆர்டர் பண்றாங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? எல்லாமே இங்க இருக்கு. இப்போ அயல்நாட்டுல இருக்கக்கூடியவங்க கூட இங்க இருக்கவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அங்க பட்டனை தட்டி, வெளிநாட்டுல பட்டனை தட்டி இங்க இருக்கவங்க வாங்கினேன். என்ன அங்கிள் வேணும், என்ன ஆண்டி வேணும் அப்படின்னு கேட்கறான். இதுதான் ஒரே இருந்து அங்க இருந்து ஆர்டர் பண்ணி. ஒரு கடிதம் வருது, கடித போக்குவரத்து எவ்வளவு கஷ்டமா இருந்த காலம் அந்த காட்டலாம், அந்த காலம். இப்போ அப்படியா? இந்த நிலையில வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 1 மாசமா சமையல் பண்ணுவோம், இந்த மாதிரியான எனக்கு வந்து இவ்வளவு புடையல் எடுத்துக்கிறாங்க, இது குறை சொல்லுவாங்க. பார்டர் கம்மியாகுது, இன்னும் கம்மியாகுது, ஒண்ணுமே கிடையாது. இந்த குறையெல்லாம் பெண் ஆண்கள் வந்து. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் சொல்ல, அவங்க மட்டும் 1000 ரூபாய் புடவை எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 150 ரூபாய் வேட்டி 150 ரூபாய் சட்டையோட முடிச்சிடறாங்களா? அவங்க என்ன எடுக்கிறாங்க இப்ப? அது கூட சார் அதெல்லாம் கூட எடுக்கிறது இல்ல சார். எடுக்கிறதே இல்ல. அவங்க போய் எடுத்துக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஆண்களுக்கு சுமை என்னாகனா எல்லா வகையிலுமே ஆண்கள் கஷ்டம் தான். இவங்க என்ன வேலை, இவங்க வீட்டு வேலை செய்யறாங்க, சொல்றாங்க, சமைக்கிறாங்க, பாத்திரம் துவைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாமே கரெக்ட். மற்ற சுமை காய்கறி வியாபாரம் ஈக்குவலா வேலை செய்யறாங்க. இப்போ ஈக்குவலா ஆண்கள் வந்து பெண்களுக்கு இணையா வேலை செய்யறாங்க. செய்யலன்னு சொல்லவே முடியாது. இவங்களால மாவாட்டிகளும் போயிட்டு ஆண்கள் அலசி கொடுப்பாங்களா, ஜெட்டி மோருக்கு காய வைப்பாரான் அவரு. யாரு இல்ல, இது துவச்சு காய போடுறீங்க. அதான் சொல்றேன் நான் பாக்குறேன் எல்லாமே. இப்போ காலகட்டத்துல அந்த அளவுக்கு இல்ல கிடையாது. ஆண்கள் வந்து ஈக்குவலா வேலை செய்யறாங்க. உங்களுக்கு எப்படி சுமை? அதான் பைனான்சியலா தான் சார். இப்போ நடுத்தரமா நான் பேசுறேன். இப்போ வசதியான வருமானம் கீழ் மட்டத்துக்கு தேவை, மிடில் கிளாஸ் நான் பேசுறேன். இப்ப மிடில் கிளாஸ் வந்து ஐயோ பண்டிகை வருது, ஐயோ இந்த பிள்ளைங்க துணி கேட்குமே, என்ன பண்றது, பட்டாசு கேட்பான்னு, ஐயோ என்னென்ன வாங்குறது, அம்மாவுக்கு துணி எடுக்கணும், மனைவி துணி, பசங்க என்ன பட்ஜெட் போறது, பட்ஜெட்டே தெரியாது. இவ்வளவு வாங்கணும். இவன் பட்ஜெட் எப்போ நிர்ணயிப்பான்னு சொன்னாக்கா, ஒரு இடத்துல கடன் கேட்கறான் பாருங்க, கடன் கேட்கறத வச்சு அவன் கொடுக்கறத வச்சா பட்ஜெட் இதுக்குள்ள வாங்கிடணும். இது போனா அதுவும் பத்தாது போயிடும், அதுவும் காசு பத்தாது போயிடும். உங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கிட்டு இல்ல. அதுவே எங்க எடுக்கிறாங்க? ஆமா, பிள்ளைங்களுக்கு கூட சார். இன்றைய காலகட்டத்துல வந்து துணின்றது ஒரு பலகாரம்ன்றது ஒரு மேட்டர் இல்ல சார். எல்லாமே கடையில வாங்குறதா, எல்லாம் வீட்டுல ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. அதே நேரத்துல இவங்க வந்து ஒரு காலத்துல வந்து மேட்சிங் பிளவுஸ் இது கிடையாது. இன்னைக்கு மேட்சிங் பிளவுஸ், அதுவும் வந்து டிசைன், அதற்கான கூலி எல்லாமே இவங்களுக்கு தான். ஒரு சட்டைக்கு பேண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 8000 ரூபாய், 8000 ரூபாய், 90,000 ரூபாய், கஷ்டமா இருக்கு. 15,000 ரூபாய் நமக்கு ஆரி ஒர்க்கு, 8000 ரூபாய்க்கு சட்டை எடுத்துடலாம். இதெல்லாம் செய்யறாங்க, எல்லாம் ஒர்க் இருக்குது. இது நல்லா சொல்லுங்க. இது நிச்சயம் இது நடக்குது, இப்பவும் இல்லாம இல்ல. அதனால ஆண்களுக்கு தான் அதிக சுமை எல்லா வகையிலுமே. இப்போ
ஊருக்கு கிளம்புறாங்க. யாருக்கு சுமை? எது கூட்டு போறாங்க? ஆண்களை வீட்டுல விட்டுட்டு போக மாட்டாங்க. அவனை இந்த கையில 2 குழந்தை, ஆமா, எல்லாத்தையும் துணையா இருக்குமே. ஆண்கள்னாக்கா இதோ ஒரு வீட்டுக்குள்ள கணவனா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டுமல்ல, இது ஒரு சகோதரனா இருப்பான், அவனுக்கு தான் சுமை. ஒரு தாத்தா பாட்டியா இருப்பாங்க, அவனுக்கு தான் சுமை. எல்லாத்துக்குமே ஆண்கள் தான் பெரும் சுமையை அறியுது. இப்ப இவங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது சார். இவங்க இப்ப என்னன்னா, பண்டிகை காலம் வந்தாங்க ஒரு சாயங்காலத்துக்கு சம்பிரதாயத்துக்கு வீட்டுல செய்வாங்க பாருங்க. இப்ப பொங்கல் வருது, பொங்கல் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஏதோ பொங்கலை வச்சுட்டு கரும்பை வச்சுட்டு துணி பணி எல்லாம் எடுத்து படைப்பாங்க. சில முன்னோர்கள் படைப்பாங்க, கொள்வாங்க. இதுதான் செய்வாங்க அவங்க. இது செஞ்சுட்டு அவ்வளவுதான். இந்த பொங்கல் சாப்பிட மற்றவங்களுக்கு தெரியாதா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், வீட்டுல ஒரு பூரி சுட்டா கூட சரி 2 பூரி அடுத்த வீட்டுக்கு தருவாங்க. போவாதா? நீங்க சொல்லுங்க, நீங்க ஆண்களா இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க நான் இப்ப நடுவரா இருக்கிறேன். நீங்க நடுவரா இருந்தாலும் நீங்க ஆண் பாப்போம், ஆண் நடுவர் தீர்ப்பு இல்லையா? அப்படி இருக்கும்போது சொல்லுங்க. நீங்க இப்ப அப்படி இருந்தா இருக்கா சார்? உங்க மனைவிக்கு நீங்க எந்த விதத்துல உதவி செய்திருக்கீங்க? நான் முழு உதவி செய்யறேன். எல்லா உதவியும் நான் செய்யறேன். செய்யாதெல்லாம் கிடையாது. நான் பாரமா மட்டும் இருந்தது கிடையாது. எல்லாம் ஈக்குவல், ஒர்க் ஈக்குவல் தான் சார். இப்போ எல்லாருமே பெண்கள் யார் வேலைக்கு போல, எல்லாமே தான் வேலைக்கு போறாங்க, வீட்டு வேலையும் செய்யறாங்க. ஆண்கள் வேலைக்கு போறாங்க, அதே வீட்டு வேலை பகிர்ந்துறாங்க கூட. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால இந்த பண்டிகை காலங்கள்லயும் விழா காலங்கள்லயும் அதிக சுமை ஆண்களுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தீர்ப்பு நீங்கள் அதை சொல்லுன்னு நான் நம்புறேன். நல்ல அருமையா சொல்லியிருக்கிறாரு. இப்ப எனக்கு பார்த்தா கணவனுக்கு தான் அதிகமான வேலைப்பொழு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது முறுக்கு சுட்டு கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. பாருங்க, முறுக்கே சொல்றது இல்லை, ஸ்வீட் கடைக்கு தான் போறீங்கன்னு சொல்லுங்க. முட்டை சாதா தண்ணியில சுடு தண்ணியில போட்டா அந்த முட்டை நீங்க அவிச்சு போட்டுக்கலான்னு கேட்டுக்கிறாரு. அது மட்டும் பாத்தீங்கன்னா கடையில ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டீங்க, வருத்தப்பட்டிருக்காரு. மேட்சா புடவை போடுறீங்க, மேட்சா ஜாக்கெட் போடுறீங்க, என்ன கடனாளனா ஆக்கிடுறீங்க, இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இதுக்கு சரியான பதிலடி கொடுப்பிருக்கு. சபாஷ், சரியான போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, யாருக்கு யார் போட்டினாதான் அது சிறப்பா இருக்கும். இவருக்கு மறுப்பு சொல்வதற்காக இவருடைய மனைவி, இவருடைய துணைவியார் அவர்கள் இல்லை என் வீட்டுக்காரர் எதுவுமே செய்யறது இல்லை, எல்லாமே நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்வதற்காக இவருடைய துணைவியார் அவர்கள் மனைவிக்கு தான் வேலைப்பளு அதிகம் அப்படின்னு சொல்வதற்காக வேளாங்கண்ணி கவிஞர் வேளாங்கண்ணி பொன்னி வளவன் அவர்கள் பேசுவார்கள். சிறப்பான நாட்களில் அதிக பாரம் எவருக்கு என்று சிறப்பாக சொன்ன நடுவருக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பான உடன்பிறப்புகளே, அதிக பாரம் யாருக்கு என்று கேட்டால் மனைவிக்கு என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் ஆண்கள் கணவருக்கு என்று சொல்வதற்கும் தயாராக உள்ளனர். இந்த மனைவியும் கணவரும் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாள் நல்ல நாளாக அமையும். இல்லை என்றால் பாதி நாளை கண்டவனாக இருப்பான், மீதி நாளை இழந்தவனாக இருப்பான், ஊனமுற்ற மனிதனாக மாறி இருப்பான். இந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாமைக்காகத்தான் இருவரும் சீராக அமைய வேண்டும். இரவும் பகலும் ஒன்றாய் சேர்ந்தால் ஒரு நாள் கிடைக்கின்றது அல்லவா? அப்படித்தான் வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி அமைந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கை. அதற்காக சொன்ன ஒரு 4 கருத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். காலம் மாறி போனாலும் நம் கோலம் என்றும் மாறாது. வழி பாரம் போல என்னாலும் மழை காலம் போல வாழ்வோமே. கண் இயங்கும் வேளையிலே காலந்தனை நாம் தொடர்ந்து ஒருவர் பொன் இதய உள்ளத்தினை புரிந்து என்றும் வாழ்ந்திடுவோம். பாருங்க ஐயா, இப்படிப்பட்ட எவ்வளவு அன்பா பேசுறாங்க. இவங்களை போய் நீங்க குறை சொல்றீங்களே, என்ன நியாயம் இது? உண்மை குறைபாட்டை சொல்லி இருந்தால் அடியே ஏற்றுக் கொண்டிருக்க ராமரையும் பராபரமே சொல்வது அவர்கள் செயல், அதனை கேட்பது இவர்கள் செயல். பணம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கதா சொல்லுகிறாரு. என்னுடைய கணவருடைய குணமே தங்கமணி. நகையை காட்சி
சுட்டி காட்டினேன். ஆனா ஒரிஜினல் படி வராது. வராது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்கின்றோம் அல்லவா, எத்தனையோ எங்கள் இல்லத்தாண்டையும் அதிக நபர்கள் இருக்கின்றார்கள். கணவன் கைவிட்டு போய்விட்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுகின்றார்கள். அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, அதற்குண்டான எதிர்காலத்திற்காக இவர்கள் அதிக பாரத்தை சுமக்கின்றார்கள் அல்லவா. அந்த நிலைமையெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களும் மனைவியின் உள்ளத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். பண்டிகை காலங்கள்ல எப்படி நீங்க வந்து சுமையா இருக்கிறீங்க? பண்டிகை என்றால் பணம் இருந்தால் எந்த நாளும் பண்டிகை தான். அதான் அவர் கொடுத்துடுறாரு. எந்த நாளும் பண்டிகை தான். பண்டிகைக்கு நாட்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனதுதான் காரணம். என்ன நான் அடியேன் சொல்வது தவறுதலாக இருந்தால் ஏதும் ஏற்கக்கூடாது. உண்மையை உண்மையாக சொல்வதுதான் அடியனுடைய தன்மை. நீங்க பண்டிகை காலங்கள்ல என்ன மாதிரியான சுமைகளை சந்திச்சீங்க? என்ன பண்டிகை காலங்கள்ல உங்களுக்கு சுமை ஏற்படுது இல்லையா? மேடம் சொன்னாங்க சுமைகள் ஏற்படுது இல்லையா? என்ன மாதிரியான சுமைகளை நீங்க வந்து தாங்கி இருக்கிறீங்க பண்டிகை காலங்கள்ல? நான் ஒன்றும் தாங்கியது இல்லை. என்னுடைய பெற்றோர்களும் அப்படி வளர்த்தார்கள். என்னுடைய பண்டிகை நாட்களில் அவர்களிடம் சென்று வாழ்த்துதலை பெற்றாலே என்னுடைய மனம் குளிரும். அவர்கள் உண்மையான உள்ளத்தோடு வாழ்த்துவார்கள். அந்த உண்மை நீடிக்கும் அல்லவா, அதற்காகத்தான் காத்து கொண்டிருப்பேன். உடன்பிறப்பே, சொல்வதை இடர்பாடல்ல, உண்மையை உண்மையாக உரைக்கின்றேன். மனிதன் படைத்த கல்லுக்கு மலர்கள் உண்டு, நல்ல மாலை உண்டு. ஆனால் அவன் படைத்தான் என்று சொல்லும் மனிதனுக்கு 1000 தொல்லை நிம்மதி இல்லை. இருப்பவன் தன்னிடம் இல்லை என்று கேட்டால் ஒரு புடன் அவனை வெட்டி விடுவான். ஒரு புடன் இருப்பவன் தன்னில் பொருளில்லா குறை அதிகம். இப்படிப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் அதிக பாரத்தை ஏற்பதினால்தான் நாட்டிலேயே ஒரு புன்னகை கிடைக்க மாட்டுது. அதிகமாக அவர்களை நெருங்கினால் புன்னகை என்று சொல்லுகின்றோமே, அந்த புன்னகை வந்துவிட்டு மருத்துவரை நாடி செல்லுகின்றோம். அந்த இல்லமே சீராக அமையாது. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் அனைத்து நாட்களும் அவர்கள் மகிழ்வாக இருந்து அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எந்த உணர்வுகளும் தளறுதலும் அங்கு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். கவிஞர் அவர்கள் கவிதை நடையிலேயே தன்னுடைய உரையை வந்து முடித்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வாங்குவதே ஒரு பெரிய மனசுமை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிக பாரம், இந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாரங்கள் வந்து எங்களுக்கு ஏற்படுது அப்படின்றது வந்து கவிதை நடையிலே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. முதல்ல இருந்து சொன்னது போல இத்துணை குற்றச்சாட்டுகளுக்கும் வாழ்த்த கூட மாற்றங்களாமே, மனசு வந்து வாழ்த்த மாற்றங்களாமே. ஐயா கல்யாண நாள்ல பிறந்த நாள்ல காலில் விழுந்தாவது ஆசீர்வாதம் வாங்குறாங்களா? இருக்காது இல்லைங்களா? வாழ்த்த கூட மனசால வாழ்த்த மாட்டீங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. நிம்மதியே இல்லையா அவங்கள, நிம்மதி போயிடுச்சுன்னு இருக்கிறாங்க. அதிகமான பாரத்தை வந்து அவங்க கிட்ட சுமத்தி இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நம்முடைய திரையிசை நடிகர், திரைப்பட நடிகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய பெயர் கோபிநாத். இன்னைக்கு நான் எடுத்துள்ள தலைப்பு பண்டிகை காலத்தில் அதிகமா சுமை இருப்பது பெண்களுக்கா இல்ல ஆண்களுக்கா என்ற தலைப்பை கொண்டு பேச வந்துள்ளேன். முதலில் நடுவர் ஐயாவுக்கு நாம் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்க இருக்கிறேன். ஐயா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய சகோதரிகள் எல்லாம் சொன்னாங்க, அதிகமா சுமை பண்டிகை காலத்தில் அதிகமா சுமை கொள்வது வந்து பெண்கள் தான் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து என்ன என்றால், நான் என்னுடைய சொல்வது என்னவென்றால், அதிகமா சுமை எடுப்பது வந்து ஆண்கள் தான். பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் சுமைக்கு அதிகம், ஆண்களுக்கு தான் சுமை. எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஐயா ஒண்ணுமே இல்ல, ஒரு பண்டிகை காலம் வந்துட்டா, ஒரு பொங்கலை இந்துக்கள் தான் சொல்லவே வேண்டாம். இந்துக்கள்ல பண்டிகை வர்றது எண்ணற்ற பல பண்டிகைகள் நம்ம வந்துட்டு இருக்கோம் மத்த இது கலாச்சாரம் இருக்கும் போது. அப்படி பார்க்கும் பட்சத்தில்
ஒரு பண்டிகை, ஒரு பொங்கலோ இல்ல ஒரு தீபாவளியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் சும்மா அதிகம். பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ரெடியா இருப்பாங்க. எப்படா கணவன் வீட்டுக்கு வருமா, சம்பளம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருமா, 1ஆம் தேதி எப்ப வரும்னா 2 நாளைக்கு முன்னாடியே இருப்பாங்க. எல்லாம் ரெடியா இருப்பாங்க. என்னங்க வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே என்னங்க போலாமா, ஷாப்பிங் போலாமா அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போனா படுற அவஸ்தை, ஆண்கள் படுற அவஸ்தை இருக்கே, அதுக்கு வார்த்தையே இல்லைங்க, சொல்லவே முடியாது. ஏங்க ஒரு பண்டிகை காலத்துல ஒரு சிறப்பா கூட்டிட்டு போனா அவங்க போவாங்க. நம்ம ஆண்களுக்கு கூட நம்மளை பத்தி கூட முதல்ல நினைக்க மாட்டோம். நம்ம என்ன ஒரு அன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை, நம்ம ஒரு துணிமணி எடுக்கிறது நம்மளை பத்தி கூட நினைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லைங்க, ஷாப்பிங் போறதுக்கு காலையில 6 மணிக்கு சொன்னாதான் 10 மணி ஆகும் கிளம்புறதுக்கு. அந்த மேக்கப் பண்ணி ட்ரெஸ் மாட்டிங்க, நகைய மாட்டிங்க, ஷாப்பிங்க்கு நாம ஒரு பேண்ட்டையோ ஒரு வேட்டியோ சட்டையை கட்டி கிளப்பிடுறோம். ஷாப்பிங்க்கே இப்படி வராங்கன்னா பண்டிகை ஷாப்பிங்ல எவ்வளவு வாங்குவாங்க? கண்டிப்பா அனுபவம் நிறைய இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு ஷாப்பிங் போனா ஐயோ நம்ம போய் வந்து அவங்களுக்கு துணிமணி எடுத்தா அவங்களுக்கு மட்டுமா துணிமணி எடுக்கிறோம், நம்ம மனைவிக்கு, குழந்தைங்களுக்கு, அப்புறம் நம்ம அம்மாக்கு, பெரியவங்க வீட்டுல வயசானவங்க பெரியவங்க ஒரு பண்டிகை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். இது தவிர்த்து நம்ம நாத்தனாருங்க, தம்பிங்க, அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் எடுக்க சொல்ல வருது. இது பத்தாக்குறைக்கா நம்ம மாமியாருக்கு வேற எடுத்தாகணும். இப்படி பல பிரச்சனைங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். புடவைங்க ஒரு புடவை வாங்க மாட்டாங்க, கடைக்குன்னு போவாங்க. ஒரு புடவை தாங்க எங்க போகும்போதே சொல்லுவாங்க, ஒரே ஒரு புடவை எடுத்துக்கிறாங்க. அங்க போனா அவங்க கண்ணு பார்வை சும்மா இருக்காது. அதை காட்டி இதை காட்டி ஒரு புடவைக்கு 2 புடவை நமக்கு அதிகமா தான் செலவாகும். பட்ஜெட் ஏறிடும் நம்மளுக்கு. ஆனா என்னமா இது பெரிய தலைவையாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வர்றது, அவங்களுக்கு புடவை எடுக்கிறதுல இருந்து இது புடவையோட முடிப்பாங்களா ஒரு அடை ஏண்டா இவங்களை கூட்டிட்டு வந்தோமோன்ற நமக்கு ஆண்களுக்கு வெறுத்தே போயிடுங்க. அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. இந்த புடவை கதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு பெண் என்ன பண்ண, புடவை எடுக்கிறதுக்கு போனான். உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து உங்க மனைவி போனதா வச்சுங்களா, ஜவுளி கடைக்கு போனாங்க. போன உடனே புடவை பார்த்தாங்க. மாமியாருக்கு ஒரு புடவை எடுக்கணும், தனக்கு ஒரு புடவை எடுக்கணும். உடனே அந்த புடவை கடையில் பார்த்த உடனே 5000 ரூபாய் புடவை இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு 500 ரூபா புடவை ஒன்று இருந்தது, நல்லா இருந்தது. சரி, மாமியாருக்கு 500 ரூபா புடவை எடுத்துட்டு நம்ம 5000 ரூபாய் புடவை வாங்கிக்கணும். எடுத்துட்டு அங்கே போய் வீட்டில் கொடுத்தா தப்பாயிடும் இல்லை. 5000 ரூபாய் ஸ்டிக்கரை பிரித்து 500 ரூபாய் புடவையில் ஓட்டிட்டான். 500 ரூபாய் ஸ்டிக்கரை பிரித்து 5000 ரூபாய் புடவையில் ஓட்டிட்டான். வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் மாமியார்கிட்ட, அத்தை ரொம்ப பாசமா உனக்கு ஒரு புடவை வாங்காதுங்கிற அத்தை, ரொம்ப சூப்பராக அத்தை என் புடவை பாரத்தை 500 ரூபாய், உங்க புடவை பாரத்தை 5000 ரூபாய்னா. உடனே மாமியார் என்ன சொன்னாங்க, நானும் வயசாயிடுச்சு, எதுக்குமே எனக்கு 5000 ரூபாய் புடவை, இந்த 500 ரூபாய் புடவை எனக்கு போதுமானு அவங்க எடுத்துக்கினாங்க. 5000 ரூபாய் புடவை இங்கே போச்சு. 5000 ரூபாய் புடவை உண்மையில என்ன புடவை இது? 500 ரூபாய் புடவை. இப்படிலாம் நம்மள சுமைப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இந்த அனுபவம் எல்லாம் உண்டா உங்களுக்கு நிறைய? நிச்சயமா ஐயா, தினம் பட்டு தான் இருக்கிறோம் அந்த சுமையெல்லாம். அதுதான் இப்ப பேச வந்துள்ளேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க காசுல அந்த ஒரு 5000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா தான் எடுப்பாங்க. பாத்தீங்கன்னா வந்து இப்ப இது இல்லாம வந்து உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு ஆண்கள் வந்து தன்னோட வருமானத்தை வச்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பண்டிகை நாட்கள் எல்லாமே ஒரு பட்ஜெட் போட்டு வைக்கிறது ரொம்ப பெரும்பாலான விஷயமா இருக்கு கருதப்படுது. இந்த பட்ஜெட்குள்ள நம்ம பார்க்கணும் எப்படி காசு செலவு பண்ணணும். அன்னைக்கு நம்ம சகோதரிகள் சொன்னாங்க, பலகாரம் செய்யறாங்களாம் ஒரு பண்டிகை நாட்கள்ல வந்து விழுந்து இன்னைக்கு எங்கெங்க பலகாரம் செய்யறாங்க, எங்க பலகாரம் செய்யறாங்க, எந்த வீட்டுல பலகாரம் செய்யறாங்க? பெண்கள் எல்லாம் சோம்பேறித்தனமா தான் போய் பண்டிகைன்னு வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி நாளே வந்துடும் அவங்களுக்கு. இப்படி பண்றது தலைவலி வந்துடும். அப்பதான் ஒரு காய்ச்சல் போய் படுத்துப்பாங்க. எல்லாம் இன்னைக்கு பறக்குது. என்னமா வேண்டா, ஐயோ உடம்பு முடியலங்க, காய்ச்சல் வருதுங்க, இது வருதுங்க அப்படின்னு போய் படுத்துப்பாங்க. அதே சொல்றேன், இன்னைக்கு ஆண்களுக்கு தாங்க சுமையா கொண்டாடுறாங்க. ஏமா நாளைக்கு பண்டிகை ஆச்சமா, என்னமா அப்படி படுத்து கிடக்குறேன், ஐயோ முடியலங்க, என்னால ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் இந்த வேலை பாத்துறீங்களா, குறைச்சு மட்டும் விட்டுருங்களேன், கொஞ்சம் நிச்சயம் பாத்துக்கிறேன், இப்படி எல்லாம் போதுங்க அப்படின்றாங்க. அப்புறமேட்டு எங்க எல்லாருக்கும் பலகாரம் எல்லாம் கொடுக்கணும், நீங்க என்ன பண்ணுங்க, என்னால எதுவும் செய்ய முடியல, காலையில எழுந்து என்னால முடியல, வேற உடம்பு முடியல, நான் சும்மா ஒரு வரையும் ஒரு பாயசம் சிம்பிளா போட்டுறேங்க, மீதி எல்லாத்தையும் ஸ்வீட்டு பலகாரம் அது இதுன்னு கடையில ஆர்டர் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுகளுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு இதை வச்சு நம்ம தட்டுல வச்சு நம்ம பெருமையப்படுத்தி கொடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்கள். இவங்க வந்து வீட்டுல அடுத்த வேலையில செய்யறாங்களா, ஆதர்சம் அப்படி முறுக்கு அப்படி புழிஞ்சு செய்யறாங்களாக்கோ. ஏங்க எந்த ஊருங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கு தெரியுறாங்க நம்ம ஊர் பெண்கள். அது இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெண்கள். ஆண்களுக்கு தாங்க சும்மா அதிகம்.
எல்லாமே சுருக்கிறதுல எல்லாம் வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லாம். அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க, நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுல இருக்க நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஏண்டி சாதாரண நேரத்துலதான் எப்ப பாரும் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு 9 மணி 8:30 மணி ஆகுது, இன்னைக்கு நல்ல நாள்ல கூட இப்படி அடி எந்திரிப்ப, ஒரு காலகாலத்துல எந்திரிச்சு ஒரு கோலத்தை போட்டு வாசல்ல ஒரு நல்ல நேரத்துக்குள்ள விளக்கேத்தி சாமி கும்பிட வேணாமா, படையல் போட்டு அப்படின்பாங்க. இவங்களுக்கு நல்ல நேரம்னு ஒண்ணு பார்ப்பாங்க. ஒரு பண்டிகை நாளுக்கு அது ரொம்ப எல்லார் வீட்லயும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த நல்ல நேரத்துக்குள்ள முடிக்கணுங்க சாமிக்கு படையல் போட்டா. இவங்களுக்கு எல்லா பொருள்களும் அன்னைக்கு பண்டிகை கொடுக்கான காலத்துல எல்லா பொருள்களும் வாங்கி கொடுக்கறது யாருங்க? கடையில அன்னைக்கு போய் வாங்கி கொடுக்கறது யாரு? ஆண்கள் தான். அது மட்டும் இல்லாம வாங்கி கொடுத்தா கூட வாங்கிட்டு வருவான், அதுல ஒரு பொருள் 2 பொருளை மறந்துடுவாங்க. சொல்லிடுவாங்க, ஐயோ இது பொருள் மறந்து போச்சுங்க, இது இருந்தாலும் அது பண்ணவே முடியும், அடுப்ப பத்த வைக்க முடியும், பொருள் வந்து அன்னைக்கு சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கும், இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, சப்பு சவுக்கு வெள்ளத்தை மறந்துட்டாங்க, இதை மறந்துட்டாங்க, அப்ப திருப்பி கடைக்கு ஓடு. அப்ப ஆண்கள் தான் ரொம்ப சுமையை தாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து செய்வாங்க, செய்யறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைம் அப்படியே வீணு மிரக்கி அப்படியே போய் செஞ்சா அப்படியே டைம் ஆயிடும். அந்த எல்லா மிச்ச வேலையும் ரொம்ப கிட்ட பொறுப்பேற்றுவாங்க. ஏங்க இது செய்யறதுக்கே நேரம் ஆகுது, நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அந்த இதெல்லாம் பண்ணிடுங்க, வீடு இது பண்ணிடுங்க, தொடச்சிருங்க, வீடு வாசல தொடச்சிருங்க, இதை பண்ணிடுங்க, பிள்ளைங்களுக்கு அந்த இதை ட்ரெஸ் இது பண்ண சொல்லுங்க, அந்த சாமி இதெல்லாம் பண்ணுங்க. நம்மளுக்கு தாங்க அன்னைக்கு பண்டிகைக்காக நம்மளுக்கு தான் வேலை அதிகமா கொடுக்குறாங்களே தவிர பெண்களே அவங்க சும்மா பெண்கள் வந்து செய்யறாங்கன்னு சொல்றாங்களே. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் ஏங்க, அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் எப்படின்றத ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து சுதந்திரமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆணை நம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு வரா அப்படின்னா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய வழிமுறைகள் ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ செய்யக்கூடிய இது கடமைகள், அது புரியுதுங்களா? அதுக்காக வந்துட்டு நான் அழுப்பங்கரையில போயிட்டு நான் எல்லா ஒரு பண்டிகை இழுத்து போட்டு எல்லா வரையும் நான் தான் செய்யறேன் அப்படின்றது வந்து உன்னுடைய இதுமா, அது பிள்ளைங்களை கவனிக்கிறது, உன்னுடைய பராமரிப்பு, உன்னுடைய நடைமுறை வழிமுறைகள், அதுதான் வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு உனக்கு கல்யாணம் முடித்து உனக்கு கூட்டிட்டு வராங்க, உன்னுடைய பாரம்பரிய பண்பாடு அது. அதை கூட நீங்க வந்து இன்னைக்கு இருக்க கால பெண்கள் செய்யறது கிடையாது, எல்லாமே ஆண்கள் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க, நீ இதை பாத்துக்கோ, நீ அந்த வேலையை பாத்துக்கோன்னு. அப்ப இதனால வந்து ஆண்களுக்கு தாங்க பெரிய ஒரு தலைவலி, எல்லாமே நம்ம ஆண்களுக்கு தான் அதிகமா சுமையை கொண்டு வராங்க. இது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனை. நம்ம உற்றார் வருவீங்களா நாத்துல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவளுக்கு பாரு காஸ்ட்லியா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்காங்க அதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, ஏண்டி என்னடி உன் வீட்டுக்கார கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு என்ன இதான் உன் புடவையா, நான் எடுத்திருக்கேன் பாரு, என் புடவை பாத்தியா, என் முந்திய பாத்தியா, என் ஜவுட்டிய பாத்தியா, நெக்லஸ் பாத்தியா, என் வீட்டுக்கார கணவர் இதை வாங்கி கொடுத்தாரு. சும்மா இருக்க மாட்டாளுங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா, இவனுங்களை போட்டு இதை எடுத்தீங்கன்னா அதை எடுத்தீங்க உடனே இவனுக்கு வந்துருப்பாளுங்க நம்ம மேல தலையில ஏறி உட்காந்துக்கிறதுக்கு, ஏங்க என்ன வாங்க கிளம்புங்க, இப்ப அந்த இவ இப்படி எடுத்திருக்கலாம், இந்த கடையில போய் இவ்வளவு இது கொடுக்குறாங்களா ஒரு போடுவாங்க, நம்ம சும்மா 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பேசுறது இல்ல, இது எனக்கு பேண்ட் ஷர்ட் இவ்வளவு ரூபாய் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்காக சொல்லிக்கிறோம், ஒரு ஆளும் சொல்றது கிடையாது. கண்டிப்பாங்க. நம்ம வந்து நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் நினைப்பாங்க. ஆனா நம்மளை பத்தி யாரும் நினைக்கிறது கிடையாது. நம்ம பொண்டாட்டி சொல்லாதீங்க, உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, எல்லாரும் கேத்துறாதீங்க. நிச்சயமாங்க. அதாவது ஒரு ஆண்களை பத்தி கூட நினைக்கிற மாட்டாங்க பெண்கள். அவங்க எடுத்தாங்களா பண்டிகை காலத்துல நம்ம தேவையான பொருட்கள் நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்தி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க எடுத்தாங்களா இல்லையானு தெரியலையா, அதை கூட கேட்க மாட்டாங்க. அடப்போ நம்ம என்னங்க, நம்ம பெருசாவே நம்ம நினைக்க மாட்டோம், ஒரு பேண்ட் சட்டையோ இல்ல மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேஸ்டியை வாங்கி கட்டினா நம்ம வேலை முடிஞ்சு. தெருவில் வர பால்கார விட பால் நாம தான் வாங்கிடுறோம், எல்லாமே நம்ம பண்றோங்க. அதனால அவங்க சொல்றாங்க நான் பலகாரம் செய்யறேன் இதை செய்யறேன், என்னங்க நீங்களா உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க வீட்டுல காலையில எந்திரிச்சு இப்படி முறுக்கு புழிஞ்சு கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்றீங்கன்னு உங்க மனசாட்சியை தொட்டு செய்யுங்க. நீங்க எதுக்குமே செய்யறது கிடையாது, ஆண்கள் தான் எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இன்னைக்கு நடைமுறைக்குன்னு பார்க்க போது ஒரு பண்டிகை காலம்னு எடுத்துக்கும் போது பெண்களை காட்டியும் ஆண்களுக்கு தான் சுமை அதிகமாக கொடுக்கிறார்கள் பெண்கள் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவையாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி நடத்துவதற்கு கருணாநிதி ஆகிய என்னை அழைத்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தீர்ப்புக்கு போகலாம். நல்லா வாதிட்டு இருக்காங்க, இரு அணியை சேர்ந்த புலவர் பெருமக்களும் மிக சிறப்பாக வாதிட்டு இருக்கார்கள்.
பண்டிகை காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிக சுமை யாருக்கு என்ற கருத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. எந்த பக்கம் தீர்ப்பு கொடுக்குறதுன்னு தெரியல. குழப்பி தான் நிற்கிறேன். ஏன்னா 2 பக்கத்து வாதங்களும் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு வேலைப்பளு நிறைய கொடுத்துட்றாங்க, நிறைய சொல்லியிருக்கிறார். வேலைப்பளு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கு சுட்டு போடுறது இல்லை, ஸ்வீட் வாங்கி தர்றது இல்லை, எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைத்திருக்கிறாங்க. தீர்ப்பில் பார்க்கலாம். தீர்ப்பு இப்போ எப்படின்னா, இப்போ பண்டிகை காலம்னு சொன்னது நான் முதல்ல சொன்னது போல மகிழ்ச்சி தான், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட நகை எடுக்கிறது வந்து யாருக்குன்னா ஆண்களுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு வந்து பெண்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அவர்களே கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா பாட்டு. ஒரு பழைய பாட்டு கூட சொல்லுவாங்க, வட்டிக்கு பணம் வாங்கி அட்டிகை பின்னி அட்டிகையை விற்று வட்டி கட்டின கதைன்னு சொல்லுவாங்க. பணம் வாங்கி கடை வாங்கி வட்டி அட்டிகை வாங்கி அதை விற்று வட்டி கட்டின கதையா. அப்போ அது ஒரு ஆடம்பரமான பொருள், தேவைக்கு அதிகமாக இருந்தால் வந்து அது வேஸ்ட் தான். ஆக அப்போ அது வந்து கணவனுக்கான இஎம்ஐ கட்டுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய இப்போ ஒரு பீரோவை திறந்து பாருங்களா, ஒரு 4 ரேக் இருந்தா 3 ரேக் ஃபுல்லா பார்த்தா ஒரு மேல் புடவை பட்டு புடவை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் புடவை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். இந்த பழைய வேட்டி 2-3 சட்டை இதுதான் கீழ் ரேக்கில் இருக்கும். அப்போ அதிகமான அந்த ஆடம்பர பொருள் எல்லாம் விரும்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அப்படின்றத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து. எந்த வீட்டு பீரோவிலையும் வந்து நமக்கான இடம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, பண்டிகை காலங்களில் நல்ல சாப்பாடு இருக்கணும். பண்டிகை காலங்களில் நல்ல சாப்பாடு இருக்குதா பாருங்க. அவங்க வீட்டு விருந்தாளிக்கு வந்தாங்கன்னா நல்ல சாப்பாடு. என்னைக்கு மனைவியினுடைய சொந்தக்காரெல்லாம் வராங்களோ அன்னைக்குதான் நமக்கு நல்ல சாப்பாடு. இல்ல மற்ற நம்ம வீட்டாளுங்க வந்தாங்கன்னா நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. அன்னைக்குதான் மனைவிக்கு ஐயா சொன்னது போல மனைவிக்கு தலைவலி வரும், ஜுரம் வரும், எனக்கு உடம்பு சரியில்லை, ஹோட்டலில் போய் வாங்காத கொடுன்னு சொல்லுவாங்க. நல்ல சாப்பாடு பண்டிகை காலங்களில் போடுறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு தொடர் சீரியல்ல பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாரும் கணவனுக்கோ விருந்தினர்களுக்கு இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் விருந்தினருக்கு உபசரிக்கிறாங்க? உபசரிப்பது என்பது இன்னைக்கு கிடையாது. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நாம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லலாம்னா, பண்டிகை காலங்களில் அதிகமாக சுமை யாருக்குன்னு சொன்னா அது வந்து மனைவிக்கு அல்ல கணவனுக்கு தான் என்று கூட தீர்ப்பு சொல்லலாம். ஆனா ஒரு பக்கம் மட்டும் சொல்லிருந்தா இன்னொரு பக்கம் பார்க்கணும் இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்துதான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். அப்ப இந்த பக்கம் கொஞ்சம் வந்து பார்ப்போம். இந்த பக்கம் பெண்கள் பார்ப்போம். உண்மையிலேயே பெண்கள் தாங்க இந்த நாட்டினுடைய கண்கள். பெண்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களா, பெண்களே இல்லாம இந்த உலகத்துல எல்லாம் ஆண்கள் தான் நினைச்சு பாருங்களா, வாழ முடியும் நம்மளால? தண்ணி மண்ணு குடும்பத்து கூட ஆள் இருக்காது. பெண்களே இந்த உலகத்துல இல்லை, ஆண்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஐயா அவர்கள் சொல்லுவது போல வந்து எல்லா வேலையும் அவர்கள் செய்கிறார்கள், உழைப்பை கொடுக்கிறார்கள். தன்னுடைய காலையிலிருந்து இரவு உழைப்பை கொடுக்குறாங்க. அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. செய்துட்டு பாருங்க அந்த பெருமை எங்க கொடுக்குறாங்க பாருங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பை கொடுக்கிறார்கள். பண்டிகை காலங்கள்ல எல்லா விதமான பலகாரங்கள் செய்கிறார்கள். சமையல்லாம் செய்து முடிச்சுட்டு நடுவீடுன்னு ஒன்று உண்டு. நடுவீட்டை கொண்டாந்து எல்லாம் இலை போட்டுட்டு ஏங்க கொஞ்சம் வாங்க கற்பூரம் ஏத்துறதுக்கு செய்ததெல்லாம் யாரு? பெண்கள். ஆனா கற்பூரம் ஏத்துறதுக்கு செய்யாம இருக்கிற கற்பூரம் ஏத்துறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த உரிமையை கூட கணவனுக்கு விட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த எண்ணம் வருது இல்ல, அதுதானே கணவனுக்கு மகிழ்ச்சி. அப்ப கணவனுக்கு இப்ப அவர் நினைப்பாரு, கற்பூரம் ஏத்துறதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம எந்த வேலையும் செய்யலாம் கூட கூப்பிடுறாங்க. அப்ப அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு சொன்னா பெண்களுக்கு அதில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது. அதுதான் சொன்னார் வள்ளுவர், இல்லாத அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமே இல்லை. மனைவி என்பவள் வீட்டில் இருந்தா இல்லாத பொருள் எதுவுமே இல்லை என்ற வள்ளுவனுடைய தீர்ப்பை அடிப்படையாக வைத்து, வள்ளுவனுடைய குரலை அடிப்படையாக வைத்து, இல்லாத அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் அதிகமான சுமைகளை தாங்குவது யார் என்று சொன்னால், பண்டிகை காலங்களில் அதிகமான சுமைகளை தாங்குவது யார் என்று சொன்னால் அது மனைவிதான். கணவன் பொருளாதாரத்தில் வேண்டுமானால் உதவி செய்யலாம், பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது. அங்கு அன்பு, அரவணைப்பு, விருந்தோம்பல், உபசரிப்பு இத்தனையும் அடங்கியதுதான் குடும்பம். அந்த பண்டிகை, இந்த பண்டிகையில அதிகமான சுமையை தாங்குவது யார் என்று சொன்னால் மனைவிதான் அதிகமான சுமையை தாங்குகிறாள் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த இனிய பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த நவரசம் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா பண்டிகைகளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். கணவன் மனைவியுடன், குழந்தைகளுடன், உற்றார்